அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக இதுவரை நடத்தப்பட்ட குறிப்பாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 1, குரூப் 2, 2A அண்ட் குரூப் 4 தேர்வுக்காக ஜென்ரல் ஸ்டடீஸ் பகுதியிலேருந்து நாம் வாராந்திரமாக மாதிரி தேர்வுகளை பார்த்துருந்தாங்க. அந்த வாராந்திரமாக நடந்த ஒட்டுமொத்த மாதிரி தேர்வுகளின் தொகுப்புகளாக தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோங்க. புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நிச்சயமாக நம்முடைய இந்த ஓவரால் ஜென்ரல் ஸ்டடீஸ் எக்ஸாம்ஸ் கொஸ்டின் பேப்பர் கட்டாயம் அப்கமிங்காக வரக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளும் பயனுள்ளதாக இருக்கும். முழுமையாக பாருங்கள். காந்தி அறக்கோட்பாடுகள் அனைத்திற்கும் அடிப்படையாக அமைவது உண்மை மற்றும் அகிம்சை. நம்ம டைரெக்டாக ஆன்சர் பார்த்துட்டு போயிடலாம், ஏன்னா கொஸ்டின்ஸ் நிறைய இருக்குது. உண்மை மற்றும் அகிம்சை. கேள்வி 2, பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்க. அறிவியலுக்கு அடிப்படையானது முதன்மையானது உண்மையே என்கிறார் காந்தி. சரி. உண்மையே கடவுள் என்ற ஒரு வள்ளலாரா? கிடையாது. 20ஆம் நூற்றாண்டில் அமைதி வழி புரட்சி கண்டார் அம்பேத்கரா? கிடையாது. சத்தியாகிரகம் சத்தியம் ப்ளஸ் ஆகிரகம். சத்தியம்னா உண்மை, ஆகிரகம்னா பற்றுதல் என்பர். அப்போ இங்கே சரியானது 1, 4 சரி. மற்ற 2 ஆப்ஷனுக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கேள்வி 3, மகாத்மா காந்தி அவர்கள் சத்தியாகிரக கொள்கையை கடைபிடித்து முதலில் வெற்றி கண்டது தென்னாப்பிரிக்காவில். கேள்வி 4, சர்வோதயம் என்ற சொல்லின் பொருள் அனைவருக்கும் மேம்பாடு. கேள்வி 5, எந்த நூலை காந்தியடிகள் படித்ததன் மூலம் சர்வோதயத்தின் அடிப்படை உண்மைகளை தெரிவு செய்தார்? கடையனுக்கும் கடைத்தேற்றம். கேள்வி 6, பின்வரும் கருத்துக்களை கவனி. சரியானதை தேர்வு செய். 1, தொழிற்கல்விதான் நாட்டுக்கு நலன் தரும் என்று காந்தியடிகள் கருதினார். சமுதாயத்தின் 7 பாவங்களை காந்தி தன்னுடைய நியூ இந்தியா நூல் எழுதியிருப்பார்னா? கிடையாது. சமயமில்லாத வாழ்வு, துடுப்பில்லாத படகு போன்றதுக்குரியவர் மகாவீரரானா? கிடையாது. அப்போ இங்கே சரியானது 1 மட்டும்தான் சரியாக இருக்குது. கேள்வி 7, சமய நல்லிணக்க நாள் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆகஸ்ட் 20. ஒரு மனிதன் எந்த சமயத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் அவனை மகிழ்விப்பதும் அவனது பசிக்கு உணவளிப்பதும் துயர் துடைப்பதுமே மிகச்சிறந்த சமூக தொண்டு என்று கூறியவர் நபிகள் நாயகம். கேள்வி 9, வள்ளலார் ஏற்படுத்திய அமைப்புகளில் தவறானது. வள்ளலார் ஏற்படுத்தியது சத்திய தர்மசாலை, சத்திய ஞான சபை, சமரச சுத்த சன்மார்க்க சங்கம். இவை 3 வள்ளலார் ஏற்படுத்தியதுதான். சமரச வேத சன்மார்க்க சங்கம் வள்ளலார் கிடையாது. இது யார் ஏற்படுத்தினாங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கேள்வி 10, சமுதாய சிற்பி என்று அழைக்கப்படுபவர் யார்? சமுதாய சிற்பி என்று அழைக்கப்படுபவர் தந்தை பெரியார். கேள்வி 11, பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? 3 கூற்று இருக்குது. 1, பெரியாரை வைக்கம் வீரர் என்று அழைத்தவர் திருவிக்கா. சரி. 1938 நவம்பர் 13ஆம் நாள் சென்னையில் நடைபெற்ற பெண்கள் மாநாட்டில் ஈவேராவுக்கு பெரியார் என்ற பட்டத்தை அளித்தவர் திருமதி நீலாம்பிகை அம்மையார். சரி. உலக தோற்றத்திற்கு காரணமாக பெருவெடிப்பு கொள்கை உள்ளது. இதை பொறுத்தவரையும் எத்திக்ஸில் இருக்கும். இது தர்மமால் தான் நீலாம்பிகை பெரியாருக்கு பட்டம் தந்திருப்பாங்க. அது நீலாம்பிகை அம்மையார் பார்த்திங்கன்னா தலைமை தாங்கியிருப்பான்னு தந்திருப்பாங்க. எத்திக்ஸில் பட்டத்தை இவங்க தந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. செக் பண்ணிக்காங்க. உலக தோற்றத்திற்கு காரணமாக பெருவெடிப்பு கொள்கை உள்ளது. அப்போ சரியானது 1, 2, 3 சரி. கேள்வி 12, மானுடத்திற்கு பல்லுயிர் பன்மையின் பங்களிப்பு அறிந்து அதை பயன்படுத்தி கொள்ளும் போது அதன் ஒவ்வொரு துகளும் எவ்வளவு விலை மதிப்பற்றது என்பது நமக்கு விளங்கும் என்றவர் எட்வர்ட் ஆஸ்பான் வில்சன். கேள்வி 13, சரியான இணையை தேர்வு செய்க. விலங்குகள் தடை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. விலங்குகள் தடை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1866. சரி. அதே உயிர்கள் என்ற சட்டத்திருத்தம் 94 ஏற்படுத்தினாங்கன்னா? கிடையாது. இந்தியாவில் டால்பின்கள் ஏற்றுக்கொண்டது 2012 கிடையாது. அப்போ இங்கே விலங்குகள் தடை சட்டம் 1866 வரும். சரியானது ஆப்ஷன் ஏ. கேள்வி 14, பின்வரும் கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. விலங்குகள் தடை சட்டம் 1960 சரி. விலங்குகள் தடை சட்டம் திருத்தம் 2012 15ஆம் பிரிவு உயிருள்ள விலங்குகளை கல்வி ஆய்வுகளுக்காக கூட பயன்படுத்தக்கூடாது என இந்திய அரசு தடை செய்துள்ளது. சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5. இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் 21வது பிரிவின் கீழ் 2002 கேரள உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி வேடிக்கை வட்டாரங்களில் உள்ள விலங்குகளுக்கு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சர்க்கஸில் இருக்கக்கூடிய விலங்குகளுக்கு பாதுகாப்பு தந்திருப்பாங்க. எந்த அண்ணா இங்கே இயர் தப்பாக தந்திருக்காங்க. அப்போ தவறானது ஆப்ஷன் ஏ. கேள்வி 15, இன்னே வருகுவர் தாயார் என்போல் என்ற பாடல் வரி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? இன்னே வருகுவர் தாயார் என்போல் என்ற பாடல் வரி எந்த நூலில் இடம்பெற்றுனா? முல்லைப்பாட்டு. கேள்வி 16, வளவன் வல்பு ஆய்ந்து ஊற என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? வளவன் வல்பு ஆய்ந்து ஊற என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை. கேள்வி 17, பௌர்ணமி இரவில் என்ற கவிதை நூலை எழுதியவர் யார்? பௌர்ணமி இரவில் என்ற கவிதை நூலை எழுதியவர் இன்குலாப். கேள்வி 18, ஒரு சமூகத்தின் முன்னேற்றத்தை வெள்ளையின பெண்களின் முன்னேற்றத்தை வைத்து மட்டுமல்லாமல் கருப்பின பெண்களின் முன்னேற்றத்தையும் சேர்த்து வைத்தே அளவிட வேண்டும் என்றவர் காரல் மார்க்ஸ்.
கேள்வி 19 இயற்கையிடமிருந்து விடைகளை மறுப்பேதும் சொல்லாமல் அப்படியே ஏற்க முடியாது என்றும் பகுத்தறிவின் மூலமே அறத்தை வரையறுக்க வேண்டும் என்றவர் ஸ்டீபன் ஜே கவுட். கேள்வி 20 கடையனுக்கும் கடைத்தேற்றம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? கடையனுக்கும் கடைத்தேற்றம் என்ற நூலின் ஆசிரியர் எஸ்எல் போலக் ஜான் ரஸ்கின். கேள்வி 21 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் 1937 கல்ச்சர் என்னும் சொல்லுக்கு இணையான பண்பாடு என்னும் தமிழ் சொல்லை டி.கே. சிதம்பரனார் பயன்படுத்தியதாக குறிப்பிட்டவர் பேராசிரியர் எஸ். வையாபுரியார். கேள்வி 22 பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் என்ற பாடல் வரி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? கலித்தொகை. கேள்வி 23 பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? ஆப்ஷன் டி தான் தவறாக இருக்குது. மற்ற 3 ஆப்ஷனும் நமக்கு சரியாக இருக்குது. விவேகானந்தர் பண்பாடு அல்லது கலாச்சாரம் என்பது சமயம், பாரம்பரியம், பொருளாதாரம் ஆகியவற்றை கொண்டு நிர்ணயிக்கப்படுகிறது என்றார். தேவநேய பாவனார் பண்படுவது பண்பாடு, பண்படுதல் என்பது சீர்படுதல் அல்லது திருத்துதல், திருந்திய நிலத்தை பண்பட்ட அல்லது பண்படுத்தப்பட்ட நிலம் என்றும், திருந்திய தமிழை பண்பட்ட செந்தமிழ் என்றும், திருந்திய உள்ளத்தை பண்பட்ட உள்ளம் என்று சொல்வது வழக்கம்னு சொல்லியிருப்பார். சரி. வைத்தியலிங்கம் பண்பாடு என்பது பொதுவாக நாகரிகத்தில் அடங்கியதாகும், காலப்போக்கில் மக்கள் தம் வளர்ச்சியின் மனநல ஆக்கமே பண்பாடாக பெயர் பெறுகிறதுன்னு சொல்லியிருப்பார். முதல் 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. டி ஆப்ஷன் வந்து இவர் சொல்லியிருக்க மாட்டார். யார் சொல்லியிருக்காங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கேள்வி 24 இலக்கிய சான்றுகளில் மிகவும் தொன்மை வாய்ந்தவை எவை? இலக்கிய சான்றுகளில் மிகவும் தொன்மை வாய்ந்தவை வேதங்கள். கேள்வி 25 பின்வரும் கூற்றுகள் சரியானது எது? சுத்தப்பீடகம்னா புத்தரின் அறிவுரைகளை கூறுகிறது. சரி. சுத்தப்பீடகம் புத்தரின் அறிவுரைகளை கூறுகிறது. சரி. வினயப்பீடகம் பௌத்த துறவிகளுக்கான சட்டத்திட்டங்கள், ஞான ஒழுக்க நெறிகளை கூறுகிறது. அபிதம்ம பீடகம் என்பது புத்தரின் தத்துவங்களை மிகச்சிறந்த முறையில் 7 படலங்களில் விரித்துரைக்கிறது. அபிதம்ம பீடகம் என்பது புத்தரின் தத்துவங்களை மிகச்சிறந்த முறையில் 7 படலங்கள் விரித்துரைக்கிறது. அப்போ சரியானது 1, 2, 3 சரியாக இருக்குது. கேள்வி 26 பின்வரும் இணைகள் எத்தனை இணை சரியாக உள்ளது? தமிழர் திருமண முறைகளை பற்றி கூறுவது அகநானூறு தான் தமிழருடைய திருமண முறைகளை பற்றி சொல்லியிருப்பாங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பாடல் ஒரு இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. சரி. அன்பின் சிறப்பை பற்றி குறிப்பிடும் நூல் ஐங்குறுநூறு. சரி. இல்லற வாழ்வில் மேற்கொள்ள வேண்டிய விருந்தோமும் பண்பு, பெரியோரை மதித்தல் வந்து நற்றிணையில குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்போ பின்வரும் இணைகள் எத்தனை இணை சரியாக இருக்குன்னா 4 இணைகளும் சரியாக உள்ளன. கேள்வி 27 மார்கழி நோன்பு குறித்த செய்திகளை பற்றி குறிப்பிடும் நூல் எது? மார்கழி நோன்பு குறித்த செய்திகளை குறிப்பிடும் நூல் கலித்தொகை. கேள்வி 28 புறநானூறு வாயிலாக வெளிப்படும் பண்பாட்டு செய்திகளில் சரியானது எது எவை? 4 ஆப்ஷனுமே சரியாக இருக்குது. என்னன்றதை பார்க்கலாம். புறநானூரில் 10 வகை ஆடைகள், 28 வகை அணிகலன்கள், 67 வகை உணவுகள் பற்றிய குறிப்புகள் உள்ளன. கடையேழு வள்ளல்களின் கொடைத்திறம், பாணர், விரலியர், கூத்தர் போன்றோரின் கலைத்திறம் ஆகியவை உள்ளன. பாரத போரின் போது உதயன் சேரலாதன் என்னும் மன்னன் வீரர்களுக்கு உணவு கொடுத்தமை இதை குறிப்பிடுகிறது. சரி. 4 இறந்தவரை தாளில் வைத்து புதைத்தல், நடுக்கல், கணவர் இறப்பிற்கு பின் மங்கையர் அணிகலன்களை களைதல், கைமை நோன்பு நோற்றமை, உடன்கட்டையர் இவை அனைத்துமே புறநானூரில் காணப்படுகின்றன. கேள்வி 29 ஏட்டில் எழுதா இலக்கியங்கள் என போற்றப்படுபவை எவை? ஏட்டில் எழுதா இலக்கியங்கள் என போற்றப்படுபவை நாட்டுப்புற இலக்கியங்கள். கேள்வி 30 இலக்கியங்கள் காலங்காட்டும் கண்ணாடிகளாக விளங்க, நாட்டுப்புற இலக்கியங்கள் சமுதாய வளர்ச்சியை காட்டும் கால கண்ணாடிகளாக விளங்குகின்றன என்று கூறியவர் சு. சக்திவேல். கேள்வி 31 பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவை? 3 கூற்றில் 2, 3 சரியாக இருக்குது. நாட்டுப்புற இலக்கிய ஃபோல்க்ளோர் என்ற சொல்லை 1845 வில்லியம் ஜான்ஸ் தாமஸ் உருவாக்கினார். இயர் தப்பாக தந்திருப்பாங்க. என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே நம்ம இந்த வீடியோஸ் எல்லாம் செப்பரேட்டாக தனித்தனியாக போட்டிருப்போங்க. இது ஒட்டுமொத்தமாக ரிவிஷனில் போடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகமாக தான் போகும். அதுக்கான ஆன்சரை பார்த்துருந்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள். பழங்கால பண்பாட்டின் எச்சம் நாட்டுப்புறவியல் என்பது வில்லியம் ஜான் தாமஸின் கருத்தாகும். பழங்கால பண்பாட்டின் எச்சம் நாட்டுப்புறவியல் என்பது வில்லியம் ஜான் தாமஸின் கருத்தாகும். சரி. தொல்காப்பியர் குறிப்பிடும் பன்னத்தி என்பது பாமரர் பாடல்களை குறிக்கிறது. சரி. அப்போ 2, 3 சரியாக இருக்குது. கேள்வி 32 பொருள் மரபில்லா பொய்மொழி யானும் பொருளோடு புணர்ந்த நகைமொழி யானும் என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? பொருள் மரபில்லா பொய்மொழி யானும் பொருளோடு புணர்ந்த நகைமொழி யானும் என்ற பாடல் தொல்காப்பியத்தில் இடம்பெற்றுள்ளது. கேள்வி 33 பின்வரும் கூற்றுகள் சரியானது எது எவை? கதைப்பாடலுக்கு தமிழில் அம்மானை என்ற பெயரும் உண்டு. இங்கே 1 மட்டுமே சரியாக இருக்குது. மணிமேகலையில் அம்மானை என்ற சொல் முதலாக கையாளப்பட்டதாக கிடையாது. சிறந்த கருத்தை சொல்வது பழமொழியானா கிடையாது. சிறந்த கருத்தை சொல்வது பொன்மொழி. உயர்ந்த பண்பாட்டை வலியுறுத்துவது பழமொழி. அப்போ மற்ற 3 ஆப்ஷனும் தவறாக இருக்குது. 1 மட்டும் தான் சரியாக இருக்குது. கேள்வி 34 பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவை? புராண கதைகள் தங்களை உருவாக்கிய முன்னோர்கள் பற்றியும் பயன்படுத்துவதை பற்றியும் குறிப்பிட்டவர் E.B. டெய்லர். சரி. ஒவ்வொரு புராணமும் ஏதோ ஒரு உண்மையை கூற விளைகிறது என்று குறிப்பிட்டவர் மேக்ஸ் முல்லர். சரி.
எல்லாம் இன்புற்றிருக்க நினைப்பது எல்லாமே உயரென்று அறிய பராபரமே என்று சொன்னது திருமூலர்னா திருமூலர் கிடையாது. யாருன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே 34க்கு சரியானது 1, 2. கேள்வி 35. மேன்மையான சிந்தனைகள் எல்லா பகுதிகளிலிருந்தும் நம்மிடம் வரட்டும் என்று குறிப்பிட வேதம் இது ரிக்வேதம். கேள்வி 36. எண்ணற்ற அதிசயங்களை தன்னகத்தை கொண்டது இந்தியா என்று கூறியவர் ஏஎல் பாஷம். எண்ணற்ற அதிசயங்களை தன்னகத்தை கொண்டது இந்தியா என்று கூறியவர் ஏஎல் பாஷம். கேள்வி 37. உலக அளவில் இந்தியா பரப்பல் எத்தனாவது நாடு? 7வது நாடு. அதிசயம் அதுதான் இந்தியா என்றவர் ஏஎல் பாஷம். அதிசயம் அதுதான் இந்தியா என்றவர் ஏஎல் பாஷம். இந்தியாவின் தேசிய நதியாக கங்கை அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2008. ஆசியாவின் இத்தாலி என்று அழைக்கப்படும் நாடு இந்தியா. தவறான இணையை தேர்ந்தெடு. நெல் தமிழ்நாடு, பருத்தி பஞ்சாப் வருமானம் குஜராத் வரும், பருப்பு வகைகள் மத்திய பிரதேசம் சரி, தேயிலை அசாம். அப்போ மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. தவறானது ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 42. சரியான இணையை தேர்வு செய்க. சோட்டா நாக்பூர் பீடபூமி கனிம வளங்கள் சரி. மாலவ பீடபூமி பருப்பு வகைகள் எண்ணெய் வித்துகளா? கிடையாது. தக்கான பீடபூமி திணை பொருட்களா? கிடையாது. பருப்பு வகைகள் எண்ணெய் வித்துகள் தக்கான பீடபூமி, திணை பொருட்கள் மாலவ பீடபூமி. அப்போ சரியான இணை 1 மட்டும்தான் சரியாக இருக்குது. கேள்வி 43. கிமு 5ஆம் நூற்றாண்டிலேயே இந்தியா பல இனங்களையும் அதிக மக்கள் தொகையும் பெற்றிருந்தது என்பது குறிப்பிட்டவர் எரோடோட்டஸ். கேள்வி 44. இந்தியாவை பல இனங்களின் அருங்காட்சியகம் என்று குறிப்பிட்டவர் டாக்டர் வின்சென்ட் ஆர்தர் ஸ்மித். கேள்வி 45. பொருந்தாதது எது? காஷ்மீர் பஞ்சாப் ராஜபுதினம் காஷ்மீர் பஞ்சாப் ராஜபுதினம் இந்தோ ஆரிய இனத்தை குறிக்கிறது. அசாம் நேபாள எல்லை ஆரிய திராவிட இனம்னா வராது. வங்காள ஒட்டர தேசம் என்பது மங்கோல் திராவிட இனம் சரி. மராட்டிய பகுதியில் வாழும் மக்கள் சிந்திய வடமேற்கு எல்லை பார்த்தீங்கன்னா துருக்கிய ஈரானிய இனம் சரி. அப்போ இங்கே தவறானது ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 46. மொழி என்பது மனிதன் தமது உள்ளத்து உணர்வுகளை பிறருக்கு உணர்த்துவதும் மிகச்சிறந்த ஒரு கருவியாகும். இதனையே லாங்குவேஜ் இஸ் த வெஹிக்கிள் ஆஃப் கம்யூனிகேஷன் என்று குறிப்பிட்டவர் அபேர் குரோம்பி. கேள்வி 47. பின்வரும் கூற்றுகள் சரியானது எது எவை? சமஸ்கிருத மொழி வட இந்திய மொழிகளின் தாயாக கருதப்படுகிறது சரி. வட இந்திய மொழிகளை எழுத தேவநாகரி என்னும் எழுத்து வடிவம் பயன்படுத்தப்படுகிறது சரி. வடகிழக்கு இந்தியாவில் அஸ்ஸாமி மொழி பேசப்படுகிறது சரி. அப்போ சரியான இணை 1, 2, 3 சரியாக இருக்குது. கேள்வி 48. பொறுத்துக. சமணர்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்காங்கன்னா சமணர்கள் பார்த்தீங்கன்னா 0.37%, இஸ்லாமியர்கள் 14.123%, கிறிஸ்துவர்கள் 2.30%, சீக்கியர்கள் 1.72% இந்தியாவில் இருக்காங்க. அப்போ சரியானோடைய ஆப்ஷன் சி. கேள்வி 49. இந்தியா பற்றிய கூற்றுகள் சரியானது எது எவை? 3 கூற்றில் எது சரின்னு பார்க்கலாம். ஆசிய கண்டத்தின் மத்திய தென்பகுதியில் அமைந்துள்ள நாடு இந்தியா சரி. இந்தியா வடக்கு தெற்காக 3214 கிலோமீட்டர் நீளம் கொண்டது சரி. இந்தியா கிழக்கு மேற்காக 2933 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. அப்போ சரியானது 1, 2, 3 சரி. கேள்வி 50. டேஸ் முதலில் அறிந்த பகுதி சிந்து நதி பாயும் பகுதி என்பதால் இத்துணை கண்டத்தை சிந்து என்று அழைத்தனர். கிரேக்கர்கள் தான் ஃபஸ்ட்டு சிந்து நதியை சிந்து என்று அழைச்சிருப்பாங்க இந்த துணை கண்டத்தை. கேள்வி 51. இலக்கியங்களின் கருவூலமாக திகழும் நாடு எது? இலக்கியங்களின் கருவூலமாக திகழும் நாடு இந்தியா. கேள்வி 52. சரியான இணையை தேர்வு செய்க. கர்நாடகா, மகாராஷ்டிரா, பீகார், குஜராத் மகர சங்கராந்தி கொண்டாடுறாங்க சரி. பஞ்சாபில் பைசாகி, மத்திய பிரதேசத்தில் லொகரி, வங்காளத்தில் நபானா. அப்போ சரியானது 1, 2, 3, 4 சரி. கேள்வி 53. தமிழரின் வாழ்வியலை உலகிற்கு உணர்த்தும் நூல் தொல்காப்பியம். தமிழரின் வாழ்வியலை உலகிற்கு உணர்த்தும் நூல் தொல்காப்பியம். கேள்வி 54. லிட்டன் பிரபு எழுதிய த சீக்ரெட் வே என்ற நூலை தமிழில் ரகசியவல்லி என்ற பெயரில் மொழிபெயர்த்தவர் மனோன்மணியம் சுந்தரனார். கேள்வி 55. பொருந்தாதது. கோத்தா கொரகா இருளான்றது பார்த்தீங்கன்னா 1. கோண்டி எந்த திராவிட மொழின்றதை கமெண்ட் பாக்ஸில் பொறுத்துங்க. அதே போல் கோத்தா கொரகா இருளா இது பார்த்தீங்கன்னா தென் திராவிட மொழிகள், கோண்டி நடு திராவிட மொழிகள் வரக்கூடியது. அப்போ பொருந்தாத ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 56. ராமாயணத்தை இந்தியில் எழுதியவர் யார்? துளசிதாசர். கேள்வி 57. சரியான இணையை தேர்வு செய்க. தேசிய மரம் மாமரமா? இந்தியாவின் தேசிய மரம் மாமரம் கிடையாது. என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேசிய பறவை மயில் சரி. தேசிய விலங்கு சிங்கமானா? கிடையாது, சிங்கம் இல்லை, புலி. தேசிய பாடல் ஜனகணமனவா? தேசிய பாடல் வந்தே மாதரம் வரணும். தேசிய கீதை தான் ஜனகணமன. அப்போ இங்கே சரியான இணை 2 மட்டும் சரியாக இருக்குது. தேசிய மரம் ஆலமரம் வரும். கேள்வி 58. தேசிய இளைஞர் தின விழா நடைபெறும் நாள்? தேசிய இளைஞர் தின விழா ஜனவரி 12. கேள்வி 59. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? ஆப்ஷன் பாம்பே தான் தவறு. கையில் கிடைக்கும் வருமானத்தில் நுகர்வுக்கு செலவு செய்தது போக எதிர்கால தேவைக்கு ஒதுக்கப்படும் ஒரு தொகை மூலதனம் ஆகுமா? மூலதனம் கிடையாது, சேமிப்பு தான் வரும். அப்போ தவறானது ஆப்ஷன் பாம்பே. மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய மக்கள் அங்காடியிலிருந்து வாங்கி பயன்படுத்தும் பொருட்கள் நுகர்வு பண்டங்கள் என்று அழைப்பர் சரி. முதல்நிலை தொழில்களுக்கு எடுத்துக்காட்டு வேளாண்மை, கால்நடை வளர்த்தல், மீன் பிடித்தல், சுரங்க தொழில்,
கனிகள், கொட்டைகள், தேன், மூலிகைகள், ரப்பர், பிசின் போன்றவை சேகரித்தல், மரம் வெட்டுதல். சரி. இரண்டாம் நிலை தொழில்கள்னால் பருத்தி, காகித தொழில், உணவு பதப்படுத்தல், கடல் உணவு பதப்படுத்தல். சரி. கேள்வி 60. கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும் என்று குறிப்பிட்டவர் யார்? கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும் என்று குறிப்பிட்டவர் மகாத்மா காந்தி. கேள்வி 61. மூன்றாம் நிலை தொழில்களில் பொருந்தாதது எது? சிமெண்ட், இரும்பு, அலுமினியம் போன்ற தொழிற்சாலைகள். இது மூணும் பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை தொழில்கள் வரக்கூடியது. சிமெண்ட், இரும்பு, அலுமினியம் போன்ற தொழிற்சாலைகள். மற்ற மூன்று மூன்றாம் நிலை தொழில்கள். பொருட்களை கொள்முதல் செய்தல், விற்பனை செய்தல். சரி. வங்கி பண பரிமாற்றம், வங்கி சேவைகள். சரி. சாலை, ரயில், கடல், ஆகாய போக்குவரத்து. இது எல்லாமே மூன்றாம் நிலை தொழில்களை வரக்கூடியது. கேள்வி 62. பொருளாதாரத்தில் இன்றியமையாத செயல்கள் எவை? பொருளாதாரத்தில் இன்றியமையாத செயல்கள்னா உற்பத்தி மற்றும் நுகர்வு. கேள்வி 63. பொருந்தாதது எது? காடு வளர்ப்பு, மீன் பிடித்தல், சுரங்க தொழில். இதெல்லாம் முதல்நிலை தொழில் வரும். ஆயத்தடைகள் முதல்நிலை வராது. அப்போ பொருந்தாத ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 64. பின்வரும் கூற்றுகள் தவறானது எது? இயற்கையின் குடம் நிலமாகும். நிலத்தின் அழிப்பு நிலையே இல்லாததா? நிலத்தின் அழிப்பு நிலையானதுன்னு வந்திருக்குன்னு இங்கே தவறாக இருக்குது. ஆப்ஷன் பாம்பே தவறு. நிலம் அழிவில்லாதது. நிலம் ஒரு முதன்மை உற்பத்தி காரணியாகும். கேள்வி 65. ஒரு பணியை ஒருவர் செய்வதால் அவருக்கு கிடைக்கும் மனநிறைவு மட்டுமின்றி அதனை செய்வதற்காக கைமாறு எதிர்பார்த்து மனிதன் தன் உடல் அல்லது அறிவை முழுமையாகவோ பகுதியாகவோ பயன்படுத்தி மேற்கொள்ளும் கடும் முயற்சியை உழைப்பாகும் என்று கூறியவர் ஆல்பர்ட் மார்ஷல். கேள்வி 66. பொருளியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஆடம் ஸ்மித். கேள்வி 67. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவை? நன்னெறி கருத்துணர்வு கொள்கை 1760 கிடையாது. நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்கின்ற காரணிகளும் ஒரு ஆய்வு என்ற நூல் 1776 வெளியிடப்பட்டது. நன்னெறி கருத்துணர்வு கொள்கை 1760 வெளியிட கிடையாது. என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே 1 தவறு 2 சரி. நாடுகளின் செல்வம் ஆடம் ஸ்மித் எழுதியிருப்பார். நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்கின்ற காரணிகள் ஒரு ஆய்வு என்ற நூலை 1776 வெளியிட்டிருப்பார். வேலை பகுப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் ஆடம் ஸ்மித். இயற்கையின் கொடை தவிர்த்த வருமானம் அளிக்கக்கூடிய பிற வகை செல்வங்களே மூலதனம் என்று கூறியவர் ஆல்பர்ட் மார்ஷல். சமுதாய மாற்றம் காணும் முகவர் என அழைக்கப்படுவர் தொழில் முனைவோர். கேள்வி 71. சூரியன் தான் பூமியிடமிருந்து உறிஞ்ச ஈரப்பதத்தை பன்மடங்கு திருப்பி தருகிறது. அதுபோல மன்னன் தன் குடிமக்களிடம் வரி வசூலித்து அவர்களின் நலத்திற்காக மீண்டும் செலவு செய்கிறான் என்று கூறியவர் காளிதாஸ். கேள்வி 72. வரிகள் என்பவை ஒருவர் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய பங்களிப்பாகன்னு சொன்னது பேராசிரியர் செலிக்மேன். 4 வகையான வரி விதிப்பு கோட்பாடுகள் தவறானது. சமத்துவ விதி, உறுதிப்பாட்டு விதி, வசதி விதி வரும், சேவை விதி வராது. கேள்வி 74. வருமான அளவை பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியாக வரி விதிப்பது விகிதாச்சார வரின்னு சொல்லலாம். வருமான அளவை பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியாக வரி விதிப்பது விகிதாச்சார வரி. ஒருவரின் வருமானம் அதிகரிக்கும் போது அதற்கேற்ப வரி விகிதம் அதிகரிப்பது வளர்வீத வரி. கேள்வி 76. அதிகமான வருமானம் ஈட்டுபவர்களுக்கும் குறைவான வருமானம் ஈட்டுபவர்களுக்கும் ஒரே மாதிரியாக விதிக்கப்படும் வரி தேய்வு வீத வரி. நேர்முக வரிகளில் இப்போ தவறானது எது? மதிப்பு கூட்ட வரி பார்த்தீங்கன்னா மறைமுக வரியில் வரும். அப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி. அதே செல்வ வரி, நிறுவன வரி, மூலதன ஆதாய வரி இது மூன்றும் பார்த்தீங்கன்னா டைரக்ட் டேக்ஸில் வரும். கேள்வி 78. மத்திய வருமான சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. மத்திய வருமான சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1963. கேள்வி 79. அர்த்தசாஸ்திரம் நூலின் ஆசிரியர் யார்? அர்த்தசாஸ்திர நூலின் ஆசிரியர் விஷ்ணு குப்தர்னு சொல்லலாம், சாணக்கியர்னு சொல்லலாம். அடுத்து இன்னொரு என்ன பேர் இருக்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கேள்வி 80. 2003 ஆண்டில் முதலில் மதிப்பு கூட்டப்பட்ட வரி எந்த மாநிலத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது? வேட் டேக்ஸ் ஃபஸ்ட்டு 2003 ஹரியானா ஸ்டேட்டில் தான் அறிமுகப்படுத்தினாங்க. கேள்வி 81. சரக்கு மற்றும் சேவை வரி இந்தியா முழுவதும் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு. ஜிஎஸ்டி 2017 ஜூலை 1 நடைமுறைப்படுத்தினாங்க. தூய்மை பாரத வரி தொடங்கப்பட்ட ஆண்டு. தூய்மை பாரத வரி தொடங்கப்பட்ட ஆண்டு 2015 நவம்பர் 5. கேள்வி 83. மறைமுக வரிகளில் தவறானது எது? பணவீக்க அழுத்தம் இல்லையா? மறைமுக வரியாக இருந்தால் பணவீக்க அழுத்தம் உண்டு, இங்கே இல்லைன்னு தந்திருக்காங்க. அப்போ தவறானது ஆப்ஷன் ஏ. அப்போ மறைமுக வரிகளில் சரியானது வரி தாக்கமும் வரி நிகழ்வும் வெவ்வேறாக உள்ளன. சரி. நெகிழ்வுத்தன்மை அதிகம். சரி. ஒருவர் தமக்கு விதிக்கப்பட்ட வரிச்சுமையை மிக எளிதாக வேறொருக்கு மாற்ற இயலும். சரி. கேள்வி 84. எந்த விதியின் மூலம் பொருளாதாரத்தில் ஏற்படும் அனைத்து வீண் செலவுகளும் தவிர்க்கப்படுகின்றன சொன்னது உறுதிப்பாட்டு விதி. கேள்வி 85. வசூலிக்கப்படும் வரியிலிருந்து குறைந்த அளவிலேயே தொகை செலவழிக்கப்படுது. டேஸ். வசூலிக்கப்படும் வரியிலிருந்து குறைந்த அளவிலேயே தொகை செலவழிக்கப்படுது. சிக்கன விதி. கேள்வி 86. பின்வரும் வரியில் எது நேர்முக வரி? செல்வ வரி தான் நேர்முக வரி. அதே சேவை வரி, வளர்வீத வரி, விற்பனை வரியெல்லாம் இன்டைரக்ட் டேக்ஸில் வரும். கேள்வி 87. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? பின்வரும் கூற்றுகளில் தவறானது விஸ்வகர்மா திட்டம் 2022 கேட்டாங்கன்னா 23 தொடங்கியிருப்பாங்க. ஸோ விண்வெளிக்கும் வேற்று கிரகங்களுக்கும் மனிதர்களை அனுப்பும் ககன்யான் பயணத்தின் ஒரு பகுதியாக இஸ்ரோ லடாக்கில் உள்ள லே நகரில் சோதனையை தொடங்கியுள்ளது. சரி. பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா திட்டம் 2020 தொடங்கினாங்க.
பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் 2022 தொடங்க கிடையாது. அப்போ தவறானது ஆப்ஷன் சி. ஒரே பதவி ஒரே ஓய்வூதிய திட்டம் ஜூலை 1, 2014 முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டது. சரி. கேள்வி 88. சரியான இணையை தேர்வு செய்க. ஒரே பாரத உன்னத பாரத திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2015. சரி. இந்தியாவின் முதல் கடல் விமான திட்டம் 2020 தொடங்கினாங்க. சரி. முதலமைச்சரின் மூத்த பெண் சகோதரி திட்டம் 2022 கிடையாது. அப்போ 1, 2 சரியாக இருக்குது. முதலமைச்சரின் மூத்த பெண் சகோதரி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கினாங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கேள்வி 89. தவறான இணையை தேர்வு செய்க. தமிழ்நாடு உள்ளாட்சி தினம் நவம்பர் 1. சரி. சர்வதேச உயிர்கோள காப்பகங்கள் தினம் நவம்பர் 3. சரி. சுனாமி விழிப்புணர்வு தினம் நவம்பர் 7 கிடையாது. தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் நவம்பர் 5 கிடையாது. அப்போ இங்கே 3, 4 தவறாக இருக்குது. 1, 2 சரியாக இருக்குது. கேள்வி 90. 2024 ஆண்டிற்கான கலைஞர் செம்மொழி தமிழ் விருதை பெற்றவர் யார்? 2024 கலைஞர் செம்மொழி தமிழ் விருதை பெற்றவர் மா. செல்வராசன். கேள்வி 91. பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்க. தமிழ்நாடு சுகாதார சட்டம் 1939 கீழ் பாம்பு கடியை அறிவிக்கை செய்யக்கூடிய நோய்களில் ஒன்றாக தமிழ்நாடு மாநில அரசு அறிவித்துள்ளது. சரி. இந்தியாவில் காற்றாலை மறுசீரமைப்பு கொள்கையை இயற்றிய முதல் மாநிலம் ஆந்திர பிரதேசமா? கிடையாது. தவறு. வாக்காளர் பட்டியல் தகவல் பெற கட்டணமில்லா உதவி எண் 1950. சரி. புதுமை பெண் திட்டத்தின் மூலம் உயர்கல்வி கற்கும் பெண்களின் எண்ணிக்கை 27% அதிகரித்துள்ளது. இதுவும் இப்போ மாறி இருக்கும், அப்டேட் ஆகிருக்கும். சரி. அப்போ இங்கே 1, 3, 4 சரியாக இருக்குது. கேள்வி 92. சரியான இணையை தேர்வு செய்க. கர்டா சக்தி என்பது இந்தியா இந்தோனேஷியாக்கு இடையான கூட்டுப்பயிற்சி. சரி. வஜ்ரப்பிரகார் என்பது இந்தியா அமெரிக்க இடையான கூட்டுப்பயிற்சி. சரி. வின்பாக்ஸ் என்பது வியட்நாம் இந்தியாவுக்கு இடையான கூட்டுப்பயிற்சி. சரியானோட 1, 2, 3 சரி. கேள்வி 93. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? நாட்டின் முதல் நன்னீர் ஆமை வனவிலங்கு சரணம் உத்தரகாண்டில் மாநிலத்தில் அமைந்துள்ளது. நன்னீர் ஆமை வனவிலங்கு சரணம் ஃபஸ்ட்டு உத்தரப்பிரதேசில் வரும், உத்தரகாண்ட் கிடையாது. தவறானது ஆப்ஷன் ஏ. அதே மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் 2010 இயற்றப்பட்டது. சரி. இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு சட்டமன்ற நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான தொகுதி மறுசீரமைப்பு இதுவரை 1952, 1963, 1973, 2002 ஆகிய 4 முறை மட்டுமே நடத்தப்பட்டுள்ளது. சரி. முதல் ஆசிய புத்த உச்சி மாநாடு டெல்லியில் நடைபெற்றது. சரி. கேள்வி 94. சென்டாய் கட்டமைப்பு நடைபெற்ற ஆண்டு. சென்டாய் கட்டமைப்பு எப்போ நடந்ததுன்னா 2015. 95. இந்தியாவின் முதல் அரசியலமைப்பு அருங்காட்சியகம் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட்டுள்ளது? இந்தியாவின் முதல் அரசியலமைப்பு அருங்காட்சியகம் எந்த ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா ஸ்டேட்டு. கேள்வி 96. தவறானது எது? பணியிடத்தில் பெண்களுக்கு ஏற்படும் பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு மற்றும் தடை நிவர்த்தி சட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2012. பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாத்தல் 2013 இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா 1, 2 தவறாக இருக்குது. ஏன்னா பணியிடத்தில் பெண்களுக்கு ஏற்படும் பாலியல் துன்புறுத்தல் சட்டம் 2013 வரும். பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாப்பு சட்டம் 2012 வரும். போக்சோ சட்டம் 1, 2 மாறி இருக்குது. அதே குடும்ப வன்முறை சட்டம் 2005. சரி. பெண்களுக்கான உதவி எண் 181. சரி. இங்கே தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 1, 2 தவறு. கேள்வி 97. 2024 ஆண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி எவ்வளவு இருக்கும் என்று மூடிஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. 2024 இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி 7.2% இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. கேள்வி 98. 29வது காலநிலை உச்சி மாநாடு 2024 எங்கு நடைபெற்றது? 29வது காலநிலை உச்சி மாநாடு 2024 அசர்பைசானில் நடைபெற்றது. கேள்வி 99. பிரதமரின் வித்யாலட்சுமி திட்டம் எதனோடு தொடர்புடையது? பிரதமரின் வித்யாலட்சுமி திட்டம் மாணவர்கள் உயர்கல்வி பயில எளிதாக கல்வி கடன் பெற வழிவகுக்கும் திட்டத்தோடு தொடர்புடையது. கேள்வி 100. இந்தியாவின் முதல் கடல் விமான திட்டம் முதலில் எங்கு தொடங்கப்பட்டது? இந்தியாவின் முதல் கடல் விமான திட்டம் முதலில் எங்கு தொடங்கப்பட்டதுன்னா குஜராத்தில் தான் தொடங்கப்பட்டது. கூடுதல் தகவலாக பார்க்கலாம். மனித உரிமைகள் பிரகடனம். மனித உரிமைகளுக்கான உலகளாவிய பிரகடனத்தை ஐநா சபை ஏற்றுக்கொண்ட ஆண்டு 1948 டிசம்பர் 10. மனித உரிமைகள் தினம் டிசம்பர் 10. 2024 மனித உரிமை தினத்தின் கருப்பொருள் நமது உரிமை நமது எதிர்காலம் இப்போது. இந்தியாவில் மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1993 செப்டம்பர் 28 நிறைவேற்றப்பட்டது. இந்தியாவில் மனித உரிமைகள் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1993 அக்டோபர் 12. இந்திய மனித உரிமைகள் ஆணையத்தின் புதிய தலைவர் ஸ்ரீமதி விஜயபாரதி சயானி. தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணைய சட்டம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1997 ஏப்ரல் 17. தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையத்தின் புதிய தலைவர் ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி எஸ். மணிக்குமார். அடுத்து உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் தொடங்கப்பட்டது. அறிவிப்பு வெளியிட்டது நவம்பர் 23, 2023. நடைமுறைக்கு வந்தது ஜனவரி 31, 2024. அடுத்து முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை பொறுத்தவரையும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் ஃபஸ்ட்டு தொடங்கப்பட்டது செப்டம்பர் 15, 2022 தொடங்கியிருப்பாங்க. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவுபடுத்துறது ஆகஸ்ட் 25, 2023. ஸோ தமிழ்நாடு முழுவதும் விரிவுபடுத்துறது ஆகஸ்ட் 25, 2023. அதே அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளிகளுக்கும் காலை உணவு திட்டம்
ஜூலை 15, 2024 விரிவுபடுத்தியிருப்பாங்க. தமிழ் புதல்வன் திட்டம். தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்கப்படும் அறிவிக்கப்பட்டது ஜூன் 14, 2024. தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்கப்பட்டது ஆகஸ்ட் 9, 2024. கோவையில் தொடங்கி வச்சிருப்பார். அதாவது அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் படித்து கல்லூரி சேர்க்கும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 வழங்கும் திட்டம் தான் தமிழ் புதல்வன் திட்டம். அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்வி சேரும் 3.28 லட்சம் மாணவர்கள் இதன் மூலமாக பயன்பெறுவாங்க. அப்போ தமிழ் புதல்வன் திட்டம் அறிவிப்பு எப்போ வெளியிட்டாங்கன்னா ஜூன் 14, 2024. தொடங்குறது ஆகஸ்ட் 9, 2024. பாதம் பாதுகாப்பு திட்டம். பாதம் பாதுகாப்பு திட்டம் தொடர்பாக வெளியிட்டது 28/10/2024. குறிப்பாக நீரிழிவு நோய் பாத பாதிப்புகளை தவிர்ப்பதற்கும் நீரிழிவு பாத பாதிப்புகள் மருத்துவத்தின் மூலம் கால் இழப்புகள் ஏற்பட தடுப்பதற்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. எப்போ வெளியிட்டாங்கன்னா அக்டோபர் 28, 2024. மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம். மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் தொடங்கப்பட்டது ஜூன் 12, 2024. நிதி ஒதுக்கீடு 206 கோடி. இது வேளாண்மையில் உழவர் நலத்துறை சார்பில் 2 லட்சம் ஏக்கரில் பசுந்தாள் உரம் பயிரிட 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் 4000 மெட்ரிக் டன் பசுந்தாள் உர விதைகளை விவசாயிகள் விநியோகம் செய்யும் முதலமைச்சருடைய மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்தை தான் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருப்பார். முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது பிப்ரவரி 19, 2024. முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டத்தை பொறுத்தவரையும் பிப்ரவரி 19, 2024. நோக்கம் 5 லட்சம் ஏழை குடும்பங்களை வறுமையிலிருந்து மீட்கும் திட்டம் தான் முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம். இதற்காக 2024-25 நிதிநிலை அறிக்கையில் 27,000 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து டோட்டல் கொஸ்டின் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கொஸ்டினில் பொறுத்தவரை பாலிட்டி ஆகஸ்ட் 2024 கரண்ட் அஃபேர்ஸ் இதிலிருந்து 130 கொஸ்டின்ஸ் இருக்குது. தவறான இணையை தேர்ந்தெடு. சிறுகுழு ஆட்சிக்கு எடுத்துக்காக தியோக்ராசின்னு ஒரு மனம் கிடையாது. உயர்குடி ஆட்சி அரிட்டோக்ராசி, முடியாட்சினா மோனோ ஆட்சி, தனிநபர் ஆட்சி ஆட்டோக்ராசி. சிறுகுழு ஆட்சிக்கு என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கேள்வி 2 பொறுத்துக. உயர்குடியாட்சி கொண்ட நாடுகள் இங்கிலாந்து, ஸ்பெயின். முடியாட்சி கொண்ட நாடுகள் பூட்டான், ஓமான், கத்தர். தனிநபர் ஆட்சி வடகொரியா, சவுதி அரேபியா. சிறுகுழு ஆட்சி சோவியத் யூனியன், சீனா, வெனிசுலா, வடகொரியா. இப்போ சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 3 மக்களாட்சி கொண்ட நாடுகளில் பொருந்தாதது எது? ஸ்பெயின் மக்களாட்சி கொண்ட நாடுகள் வருமானா வராது. அதே இந்தியா, அமெரிக்கா, பிரான்ஸ் மக்களாட்சி கொண்ட நாடுகளில் வரும். கேள்வி 4 ரோம் நாட்டில் முதலில் குடியரசு எனும் சொல் வடிவமைக்கப்பட்ட ஆண்டு. ரோம் நாட்டில் ஃபஸ்ட்டு குடியரசு எனும் சொல் வடிவமைக்கப்பட்ட ஆண்டு பொது ஆண்டு 3500. இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் 1949 நவம்பர் 26. கேள்வி 6 பின்வரும் கூற்றுகளை கவனித்து சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். ஸோ மக்களாட்சி டெமோக்ராசி எனும் சொல் டெமோஸ் மற்றும் கிரேட்டியா எனும் 2 கிரேக்க சொற்களிலிருந்து வந்தது. லத்தீன் சொற்கள் கிடையாது, கிரேக்க சொற்களிலிருந்து பெறப்பட்டது. டெமாஸ் என்றால் மக்கள் என்று, கிரேஸ் என்றால் அதிகாரம் என்று பொருள். இப்போ முதல் கூற்று தவறாக இருக்குது. ஒரு உண்மையான மக்களாட்சியை 20 பேர் குழுவாக அமர்ந்து கொண்டு செயல்படுத்த முடியாது. இது கீழ் நிலையில் உள்ள ஒவ்வொரு கிராம மக்களாலும் செயல்படுத்தப்படுவதாகும் என தேசப்பிதா மகாத்மா காந்தி குறிப்பிடுகிறார். சரி. மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் மேனாள் குடியரசுத் தலைவர் ஆபிரகாம் லிங்கன் மக்களாட்சிக்கு வரையறை கூறினார். சரியானது 2, 3 சரி. மக்களாட்சி எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். மறைமுக மக்களாட்சி கொண்ட நாடுகள் தவறானது. சுவிட்சர்லாந்து மறைமுகம் கிடையாது, நேரடி மக்களாட்சிக்கு வரக்கூடியது. இந்தியா, அமெரிக்கா, இங்கிலாந்தெல்லாம் மறைமுக மக்களாட்சி கொண்ட நாடுகள். கேள்வி 9 பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்க. சரியானது எதுனா நாடாளுமன்ற அரசாங்க முறை இந்தியா, அமெரிக்கா வருமான கிடையாது. இங்கே சரியானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மட்டும் தான் சரியாக இருக்குது. உள்ளாட்சி அமைப்பின் அடிப்படை அழகாக சுயாட்சி பெற்ற கிராம குழுக்கள் பண்டைய காலத்தில் இருந்தது என செய்திகளை சாணக்கியரின் அர்த்த சாஸ்திரம் கூறுகிறது. பிற்கால பாண்டியர்கள் காலத்தில் குடவோலை முறை இருந்ததுன்னா சோழர்கள் காலத்தில் தான் குடவோலை முறை இருந்திருக்கும். கேள்வி 10 உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு எது? இந்தியா. 11 இந்தியாவில் மக்களாட்சி எத்தனை முக்கிய கொள்கையின் அடிப்படை உள்ளது? 5 முக்கிய கொள்கையின் அடிப்படை உள்ளது. கூற்று 1 கூற்று 2. கூற்று 1 1912-13ஆம் ஆண்டு புதுடெல்லியில் உள்ள இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டத்தை எட்டியன் லூடியன் செர்பர்ட் பேக்கர் என்னும் பிரிட்டிஷ் கலைஞர்கள் வடிவமைத்தனர். இக்கட்டடத்தை 1921 கட்ட தொடங்கி 1928 முடிச்சாங்களானா கிடையாது. எப்போ கட்ட தொடங்கினாங்க, எப்போ முடிச்சாங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்திய அரசின் தலைவர் பிரதமரா? இந்திய அரசின் தலைவர் குடியரசுத் தலைவர் வருவார், பிரதமர் கிடையாது. அப்போ 2 கூற்றுமே தவறு. கேள்வி 13 சுதந்திர இந்தியாவின் முதல் பொது தேர்தலில் எத்தனை இடங்களில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது? சுதந்திர இந்தியாவின் முதல் பொது தேர்தலில்
மொத்தம் 489 இடங்களில் 364 இடங்கள் காங்கிரஸ் வின் பண்ணியிருப்பாங்க. கேள்வி 14. சுதந்திர இந்தியாவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பிரதமர். சுதந்திர இந்தியாவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு 1920. மக்களாட்சியில் இறுதி அதிகாரம் பெற்றவர்கள் மக்கள். கேள்வி 17. கூற்று காரணம். நேரடி மக்களாட்சி சுவிட்சர்லாந்தில் நடைபெறுள்ளது. சரி. மக்கள் நேரடியாக முடிவெடுத்து பங்கு பெறுகிறார்கள். இங்கே கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரியானது, மேலும் காரணம் கூற்றை விளக்குகிறது. கேள்வி 18. சுதந்திர இந்தியாவின் முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு. சுதந்திர இந்தியாவின் முதல் பொது தேர்தல் 1951 அக்டோபர் 25 1952 பிப்ரவரி 21 வரை நடைபெற்றிருக்கும். சுதந்திர இந்தியாவின் முதல் பொது தேர்தல் அக்டோபர் 25 1951 to பிப்ரவரி 21 1952. கேள்வி 19. கூற்று காரணம். கூற்று. இந்தியாவில் நாடாளுமன்ற அரசாங்க முறை பின்பற்றப்படுகிறது. சரி. இந்திய நாடாளுமன்றம் இரு சபைகளை உள்ளடக்கியது. சரி. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரியானது, மேலும் காரணம் கூற்றை விளக்குகிறது. சரியானுடைய ஆப்ஷன் ஏ. கேள்வி 20. முழு அதிகாரத்துடன் கொண்ட ஒரு அரசாங்க முறைக்கு எடுத்துக்காட்டு தனிநபர் ஆட்சி. கேள்வி 21. அனைவருக்கும் வாக்குரிமை வழங்குவது என்பது சமூக சமத்துவம். அனைவருக்கும் வாக்குரிமை வழங்குவது சமூக சமத்துவம். சமூக சமத்துவம்னா அரசியல் சமத்துவம் வரக்கூடிய அனைவருக்கும் வாக்குரிமை என்பது அரசியல் சமத்துவம்னு சொல்லலாம். குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுபவர்கள் ராஜ்யசபைக்கு 12 பேர் நியமிப்பாங்க. கேள்வி 23. இந்திய தேர்தல் முறை டேஸால் பின்பற்றப்பட்டு தேர்தல் முறையினை பின்பற்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்திய தேர்தல் முறை இங்கிலாந்தால் பின்பற்றப்பட்டு தேர்தல் முறையினை பின்பற்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தேர்தல் முறை பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பு பார்ட் 15. நாட்டின் சுதந்திரமான நியாயமான தேர்தலை உறுதி செய்திட தன்னிச்சையான தேர்தல் ஆணையம் அமைத்திட வழிவகை செய்யும் சட்டப்பிரிவு ஆர்டிகல் 324. இந்திய தேர்தல் ஆணையத்தில் மொத்தம் தேர்தல் ஆணையர்கள் எண்ணிக்கை 3 பேர் இருக்காங்க. தேர்தல் முறை பற்றி குறிப்பிடும் சரத்துக்கள் ஆர்டிகல் 324 to 329. தேசிய வாக்காளர் தினம் எப்போது அனுசரிக்கிறாங்க? ஜனவரி 25. தேர்தல் நடத்தை விதிகள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1961. வாக்காளர் சரிபார்க்கும் காகித தணிக்கை சோதனை முதன்முறையாக தேர்தலில் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு 2014. அதாவது விவிபேட்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் நோட்டா முதல் முறையாக அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு 2014. விவிபேட் விரிவாக்க ஓட்டர்ஸ் வெரிஃபைட் பேப்பர் ஆடிட் ட்ரையல். நோட்டா விரிவாக்க தருக நன் ஆஃப் தி அபோ. 34. கூற்று 1 கூற்று 2. கூற்று 1. உலகில் நோட்டாவை அறிமுகப்படுத்திய 14வது நாடு இந்தியா. இந்திய தேர்தல் நடத்தை விதிகள் 1961 எனும் சட்டத்தின் விதி 49O நோட்டா பற்றி விவரிக்கிறது. சரி. அப்போ சரியானது 1 2 சரி. கேள்வி 35. ஒரு அரசியல் கட்சி எத்தனை அங்கங்களை பெற்றுள்ளது? 3 அங்கங்களை பெற்றது. கேள்வி 36. பின்வரும் கூற்றுகளில் பொருந்தாத இணையை தேர்வு செய்க. 2017 நிலவரப்படி அங்கீகரிக்கப்பட்டுள்ள தேசிய கட்சியின் எண்ணிக்கை 7 கிடையாது. 2017 படி 8 இருக்கும். இப்போ தற்போது தேசிய கட்சியின் எண்ணிக்கை 6 தான் இருக்குது. கேள்வி 37. ஒரு கட்சி தேசிய கட்சியாக அங்கீகரிக்க ஒரு கட்சி தேசிய கட்சியாக அங்கீகரிக்கும் கூற்றுகளில் சரியானது எது எவை? 1. மக்களவை தேர்தலிலோ அல்லது மாநில சட்டசபை தேர்தலிலோ குறைந்தபட்சம் 4 மாநிலங்களில் பதிவான மொத்த செல்லத்தகுந்த வாக்குகளில் குறைந்தபட்சம் 6% வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும். ஸோ ஒரு கட்சி தேசிய கட்சியாக இருக்கணும்னா மக்களவை தேர்தல் அல்லது மாநில சட்டசபை தேர்தலில் மினிமம் 4 ஸ்டேட்ஸில் மொத்தம் செல்லத்தகுந்த வாக்குகளில் மினிமம் 6% வாக்கை வாங்கியிருந்தால் அவங்க தேசிய கட்சியை பெற முடியும். சரி. 2வது கூற்று. மக்களவையின் குறைந்தபட்சம் 2% இடங்கள் வெற்றி பெற வேண்டும். மக்களவையில் குறைந்தபட்சம் 2% இடங்களில் பிளேஸில் வின் பண்ணணும். மேலும் குறைந்தபட்சம் 3க்கும் மேற்பட்ட மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். சரி. குறைந்தபட்சம் 4 மாநிலங்களில் மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருந்தால் அவங்க தேசிய கட்சியாக அங்கீகரிக்கலாம். சரி. கேள்வி 38. எதிர்க்கட்சி தலைவர் தொடர்பான கூற்றுகளில் தவறானது எது? தவறானது ஆப்ஷன் டி. தலைமை தேர்தல் ஆணைய நியமனத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறார்னா கிடையாது. இதே எதிர்க்கட்சி தலைவரை பொறுத்தவரை கேபினெட் அமைச்சர் தகுதி பெற்றுள்ளார். சரி. பொதுக்கணக்கு குழுவின் தலைவராக அரசு துறையின் செயல்பாடுகளை கேள்விக்குள்ளாக்குவதோடு மக்கள் நலனுக்காக செலவிடப்படும் பொது பணத்தை ஆய்வு செய்கிறார். சரி. மத்திய கண்காணிப்பு ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பில் முக்கிய பங்கு வகிக்கிறார். சரி. அழுத்த குழுக்கள் என்ற சொல் எந்த நாட்டில் உருவாக்கப்பட்டது? அமெரிக்கா. இந்திய தேர்தல் ஆணையம் என்பது ஒரு சுதந்திரமான அமைப்பு. கேள்வி 41. கூற்று மற்றும் காரணம். இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான அழுத்த குழுக்கள் காணப்படுகின்றன. சரி. காரணம் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் இருப்பதைப் போல இந்தியாவில் அழுத்த குழுக்கள் வளர்ச்சி அடையவில்லை. சரி. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, மேலும் காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. கேள்வி 42. மகாத்மா காந்தியை பீட்டர் மரிட்ஸ்பர்க் ரயில் வண்டி நிலையத்திலிருந்து இறக்கிவிடப்பட்ட நாள் எப்பொழுது? மகாத்மா காந்தியை பீட்டர் மரிட்ஸ்பர்க் ரயில் வண்டி நிலையத்திலிருந்து இறக்கிவிடப்பட்ட நாள் 1893 ஜூன் 7. மனித உரிமைகள் நாள் டிசம்பர் 10. தவறான இணையை தேர்ந்தெடு. ஐநா சபை உருவானது 1945 அக்டோபர் 24. சரி. ஐநா சபை நாள் அக்டோபர் 24. சரி. இன ஒதுக்கல் கொள்கை தென்னாப்பிரிக்கா வரும், இந்தியா கிடையாது. அப்போ தவறானது ஆப்ஷன் சி.
மண்டேலா விடுதலை 1990. சரி. பல்லின பொதுத் தேர்தல் நடைபெற்ற ஆண்டு 1994. பல்லின பொதுத் தேர்தல் நடைபெற்ற ஆண்டு 1994. உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கை நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1948 டிசம்பர் 10. மனித உரிமைகள் பற்றிய உலகளாவிய பேரறிக்கையில் எத்தனை உறுப்புகள் உள்ளன? 30 உறுப்புகள் உள்ளன. நமது அரசியலமைப்பு சட்டத்தில் எத்தனை வகையான சுதந்திரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன? 6 வகையான சுதந்திரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. கேள்வி 49. அடிப்படை கடமைகள் பற்றிய பின்வரும் கூற்றுகள் சரியானது எது எவை? 1. 1950 ஜனவரி 26 முதல் நடைமுறைக்கு வந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை கடமைகள் என்ற பகுதி இடம்பெற்றிருக்கவில்லை. சரி. இவை 1976 ஆண்டு 42வது சட்டத்திட்டத்தின் மூலம் இணைக்கப்பட்டன. சரி. தற்போது 11 அடிப்படை கடமைகள் உள்ளன. சரி. சரியானது 1, 2, 3. சரி. மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2007. இந்திய மனித உரிமைகள் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1993 அக்டோபர் 12. இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு மாநில மனித உரிமை ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் வகையுறை 1 டேஸ் மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் 1993 உள்ளது. பிரிவு 21 மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1993 உள்ளது. கேள்வி 53. ஐக்கிய நாடுகள் சபை எத்தனை வயது வரையுள்ள அனைவரையும் குழந்தைகள் என வரையறுக்கிறது? 18 வயது வரையுள்ள. 54. ஐநா சபை குழந்தைகள் உரிமைகள் பிரகடனத்தை ஏற்றுக்கொண்ட நாள்? ஐநா சபை குழந்தைகள் உரிமைகள் பிரகடனத்தை ஏற்றுக்கொண்ட நாள் 1989 நவம்பர் 20. 6 முதல் 14 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்க வகை செய்யும் சட்டப்பிரிவு 21A. இலவச மற்றும் கட்டாய கல்வி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2009. மலாலாவை தீவிரவாதிகள் துப்பாக்கியால் சுட்ட ஆண்டு 2012 அக்டோபர். ஆபத்து காலத்தில் உதவிட காவலன் SOS செயலியை அறிமுகம் செய்த மாநிலம் தமிழ்நாடு. போக்சோ சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2012. 12 வயதிற்குட்பட்ட பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்படும் போது வன்கொடுமை செய்தவருக்கு மரண தண்டனை வழங்குவதோடு கடுமையான தண்டனைகள் விதிக்க வகை செய்யும் சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு 2018 ஏப்ரல். குற்றவியல் சட்டத்திருத்தம் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? குற்றவியல் சட்டத்திருத்த சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2018. உதவி தேவைப்படும் குழந்தைகளுக்கான உதவி மைய எண் 1098. பச்பன் பச்சாவ் அந்தோலன் இளமையை காப்பாற்ற இயக்கம் என்ற அமைப்பை நிறுவியர் கைலாஷ் சத்யார்த்தி. கேள்வி 64. பின்வரும் கூற்றுகள் தவறானது எது? மத்திய அரசு இந்து வாரிசுரிமை சட்டம் 2006 தப்பு, 2005 ஏற்றிருப்பாங்க. அப்போ இங்கே தவறானது ஆப்ஷன் டெல்லி. மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. ஆர்டிகல் 24 என்ன சொல்லுதுன்னா 14 வயதுக்கு உட்பட்ட எந்த குழந்தையும் ஆபத்தான வேலையில் ஈடுபடுத்தக்கூடாது என்கிறது. சரி. ஆர்டிகல் 45 14 வயது நிறைவடைய வரை இலவச மற்றும் கட்டாய கல்வி அளித்து அனைத்து குழந்தைகளுக்கும் அளிக்கப்பட வேண்டும். சரி. தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சட்டத்திருத்த சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1989. சரி. கேள்வி 65. இடஒதுக்கீடு தொடர்பான கூற்றுகளில் சரியானது எது? 1. 4 கூற்றுகள் எது சரின்னு பார்க்கலாம். பிற்படுத்தப்பட்ட வகுப்பு, முஸ்லீம்கள், மிக பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர், ஆதி திராவிடர், பழங்குடியினர் ஆகியோருக்கு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் கல்வியில் 69% இடஒதுக்கீடை தமிழ்நாடு அரசு வழங்கியுள்ளது. சரி. பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு 26.5%. சரி. மிக பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினருக்கு 20%. சரி. ஆதி திராவிடருக்கான இடஒதுக்கீடு 18% இருக்கும். இந்த 18% 3 பிரிச்சிருப்பாங்க. எஸ்சிக்கு 15%, எஸ்டிக்கு பார்த்திங்கன்னா 2. சரியா. எஸ்சிஏக்கு பார்த்திங்கன்னா எஸ்சிஏக்கு 3% பிரித்து தந்திருப்பாங்க. அப்போ இங்கே சரியானது அனைத்துமே சரி. தமிழ்நாட்டில் திருநங்கைகள் டேஸ் பிரிவின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் திருநங்கைகள் பார்த்திங்கன்னா மிகவும் பிற்படுத்தப்பட்டியில் கொண்டு வந்திருப்பாங்க. தகவல் அறிவு உரிமைச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2005 அக்டோபர் 12. தகவல் அறிவு உரிமைச் சட்டத்தின் கீழ் தகவல்கள் எத்தனை நாட்களுக்குள் வழங்கப்பட வேண்டும்? 30 நாட்களுக்குள். கடைகளிலும் வணிக வளாகங்களிலும் வேலை செய்யும் பெண் பணியாளர்கள் அமர்ந்து பணியாற்ற கேரள அரசு வணிக நிறுவன சட்டத்தில் சட்டத்திருத்தம் கொண்டு வந்த ஆண்டு 2018 ஜூலை மாதம். இரு பாலினருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் என்பதை உறுதி செய்யும் சட்டப்பிரிவு. இரு பாலினருக்கும் சம வேலைக்கும் சம ஊதியம் என்பதை உறுதி செய்யும் சட்டப்பிரிவு 39B. ஒரு மனிதனுடைய உரிமை அச்சுறுத்தப்படும் போது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் குறைக்கப்படுகிறது என்று கூறியவர் ஜான் எஃப் கென்னடி. அரசின் உறுப்புகளில் பொருந்தாதது ஊடகத்துறை வரவே வராது. அதே அரசின் உறுப்புகள்னா சட்டமன்ற நிர்வாக நீதித்துறை வரும். மிகவும் பழமையான அரசாங்கம் எங்கு காணப்பட்டது? ஐக்கிய பேரரசு, இங்கிலாந்து. ஒற்றையாட்சி முறைக்கான நாடுகளில் தவறானது. ஒற்றையாட்சி முறை எங்கெங்கே இருக்குன்னா இங்கிலாந்து, பிரான்ஸு, ஜப்பான், இலங்கையில் இருக்கும். இங்கே தவறு எதுவுமே கிடையாது. கேள்வி 75. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? 1. அரசு என்னும் பதம் பழைய பிரெஞ்சு வார்த்தையான கவர்னர் என்பதிலிருந்தும் இயக்கு, ஆட்சி செய், வழிநடத்து, ஆள் என்று பொருள் தரும் லத்தீன் வார்த்தையான குபர்னர் என்பதிலிருந்தும் பெறப்பட்டது. சரி. கூட்டாட்சி முறையை கொண்ட நாடுகள் ஐக்கிய அமெரிக்க நாடுகள், சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, ரஷ்யா, பிரேசில், அர்ஜென்டினா. சரி. நாடாளுமன்ற ஆட்சி முறையினாவே பிரிட்டன், ஜப்பான், கனடா, இந்தியா. சரியானது 1, 2, 3. சரி. கேள்வி 76. பொருந்தாதது எது? டென்மார்க் பந்தஸ்டெக் வருவானா? கிடையாது. அதே ஐக்கிய அமெரிக்க நாடுகளுக்கு காங்கிரஸ்னு சொல்லலாம்.
நாடாளுமன்றத்தை, ஜப்பான் டயட்னு சொல்லலாம், பிரிட்டனை பார்லிமெண்ட் சொல்லுவாங்க. டென்மார்க் வந்து பந்தஸ்டெக் வருமானம் வராது. பந்தஸ்டெக் வந்து எந்த நாட்டின் நாடாளுமன்ற பெயர் வருன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கேள்வி 77, அரசாங்கத்தின் தலைவர் யார்? பிரதமர். கேள்வி 78, பொறுத்துக. இஸ்ரேல் கெனசெட். இஸ்ரேல் நாடாளுமன்றத்தின் பெயர் கெனசெட். ஜெர்மனி நாடாளுமன்றத்தின் பெயர் பந்தஸ்டெக். டென்மார்க்கின் நாடாளுமன்றத்தின் பெயர் போக்குட்டிங். நார்வே நாடாளுமன்றத்தின் பெயர் ஸ்டார்டிங். இஸ்ரேல் கெனசெட், ஜெர்மனி பந்தஸ்டெக், டென்மார்க் போக்குட்டிங், நார்வே ஸ்டார்டிங். சரியான விடை 2, 1, 4, 3. கேள்வி 79, இந்திய அரசியலமைப்பில் ஒற்றையாட்சி முறையின் அம்சங்களில் தவறானது. இந்திய அரசியலமைப்பில் ஒற்றையாட்சி முறையின் அம்சங்கள் தவறானது எதுனா, அரசியல் அமைப்பின் உயர் அதிகாரம் வந்து ஒற்றையாட்சி அமைப்பில் கிடையாது. அதே ஒற்றை குடியுரிமை, அகில இந்திய சேவைகள், ஒற்றை அரசு அமைப்பெல்லாம் வந்து ஒற்றையாட்சி முறையின் அம்சங்கள். இது கூட்டாட்சி முறையில் வரும். இந்திய அரசியலமைப்பில் கூட்டாட்சி முறையின் அம்சங்கள் தவறானது. ஆளுநர் மத்திய அரசினால் நியமிக்கப்படுதல் வந்து கூட்டாட்சி முறைக்கு அம்சங்கள் வருமானம் வராது. அது வந்து ஒற்றையாட்சியில் வரக்கூடியது. அதே கூட்டாட்சி முறையின் அம்சங்கள்லாம் இரட்டை அரசாங்கம், எழுதப்பட்ட அரசியலமைப்பு, அதிகார பகிர்வு. சரியாக இருக்குது. அதிபர் மக்களாட்சி முறை உள்ள நாடுகள் தவறானது. இங்கிலாந்து அதிபர் மக்களாட்சி முறையான கிடையாது. அதே அமெரிக்கா, பிரேசில், இலங்கை வந்து அதிபர் மக்களாட்சி முறை உள்ள நாடுகள். கேள்வி 82, அதிபர் மக்களாட்சி முறை தொடர்பான கூற்றுகள் சரியானது எது? குடியரசுத் தலைவர் மக்களால் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கிறாங்களா அதிபர் மக்களாட்சியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. மாகாணத்தின் தலைவர் அதிபர். சரி. அரசாங்கத்தின் தலைவர் அதிபர். மகாசபையின் செயல்களுக்கு அதிபர் பொறுப்பேற்பாருன்னா கிடையாது. அப்போ இங்கே சரியானது 2, 3 சரி. கேள்வி 83, நாடாளுமன்ற ஆட்சி முறையில் அரசின் தலைவராக இருப்பவர். நாடாளுமன்ற ஆட்சி முறையில் அரசின் தலைவராக இருப்பவர் குடியரசுத் தலைவர். கேள்வி 84, சட்டமன்ற உறவுகளை பற்றி சொல்கிறது ஆர்டிகல் 245 to 255. நிர்வாக உறவுகளை சொல்கிறது 256 to 263. நிதி உறவுகளை சொல்கிறது 268 to 294. சட்டமன்ற உறவுகள் ஆர்டிகல் 245 to 255. நிர்வாக உறவுகள் 256 to 263. நிதி உறவுகள் 268 to 294. நிதி உறவுகள் 268 to 294. அப்போ சரியானது 3, 2, 1. மாநில பட்டியலில் உள்ள துறைகள் எத்தனை? மாநில பட்டியலில் 61 துறைகள் உள்ளன. மத்திய பட்டியலில் பொருந்தாதது. விவசாயம் வந்து மாநில பட்டியலில் வரும், மத்திய பட்டியலில் வராது. வெளியுறவுத்துறை, பாதுகாப்பு, ஆயுதப்படைகள்லாம் மத்திய பட்டியல். பொதுப்பட்டியலில் உள்ள துறைகளில் சரியானது எது எவை? குற்றவியல் மற்றும் சிவில் நடைமுறைகள் சரி. திருமணம் மற்றும் விவாகரத்து சரி. பொருளாதாரம் மற்றும் சிறப்பு திட்டமிடல் சரி. செய்தித்தாள், புத்தகங்கள், அச்சகங்கள் சரி. மக்கள் தொகை கட்டுப்பாடு இது எல்லாமே பொதுப்பட்டியலில் தான் வரும். அனைத்துமே சரி. மொத்த தேசிய மகிழ்ச்சி குறியீடு பூட்டான் அரசினால் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 2008 ஜூலை 18. மொத்த தேசிய மகிழ்ச்சி குறிப்பீடு ஹாப்பி இண்டெக்ஸ் குறியீடை வந்து பூட்டான் அரசினால் நடைமுறைப்படுத்தப்பட்டது 2008 ஜூலை 18. மொத்த தேசிய மகிழ்ச்சி என்னும் பதத்தை பூட்டானின் 4ஆம் அரசரான ஜிக்மே சிங்கே வான்சு அவர்களால் உருவாக்கப்பட்ட ஆண்டு. மொத்த தேசிய மகிழ்ச்சி என்னும் பதத்தை பூட்டானின் 4ஆம் அரசரான ஜிக்மே சிங்கே வான்சு அவர்களால் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1970. இந்திய அரசு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1935. மாகாணங்களில் தன்னாட்சி அறிமுகப்படுத்திய சட்டம். மாகாணத்தில் தன்னாட்சினா இந்திய அரசு சட்டம் 1935. இந்திய அரசு சட்டம் 1935 நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1937. உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என்று அழைக்கப்படுவர் ரிப்பன் பிரபு. உள்ளாட்சி அமைப்புகள் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? ஆப்ஷன் ஏ. ரிப்பன் பிரபு 1882 1882 வந்திருக்கணும். 1882 தீர்மானத்தின்படி மேற்கத்திய நாடுகளில் மக்களாட்சி முறையின் அடிப்படையில் 19ஆம் நூற்றாண்டின் காலத்தில் அமைப்புகள் இந்தியாவில் புத்துயிர் பெற்றன இருக்குது. இப்போ இங்கே 1881 கிடையாது, 1882 தான் வந்திருக்கணும். மற்ற 3 ஆப்ஷனும் சரி. பிற்கால சோழர்கள் அல்லது தஞ்சை சோழ பெருசு காலத்தில் உச்சநிலை அடைந்தது சரி. மௌரிய பேரரசு காலத்தில் உள்ளாட்சி அமைப்புகளை பற்றி ஆவணக்குறிப்பு உள்ளன சரி. பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் கிராமங்களிலிருந்து நகரங்கள் வரை கட்டமைக்கப்பட வேண்டும் என்பது காந்தியடிகளின் திட்டங்கள் ஒரு முக்கிய கூறாக இருந்தது சரி. கேள்வி 95 பொறுத்துக. சமூக அபிவிருத்தி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1952. தேசிய நீட்டிப்பு சேவை தொடங்கப்பட்ட ஆண்டு 1953. பஞ்சாயத்து ராஜ் சட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1957. தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 94. சமூக அபிவிருத்தி திட்டம் 1952. தேசிய நீட்டிப்பு சேவை 1953. பஞ்சாயத்து ராஜ் திட்டம் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1957. தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1994. சரியான விடை 3, 4, 1, 2. பின்வரும் குழுக்களை காலவரிசைப்படி அமைந்துள்ளதை தேர்வு செய்க. பல்வந்தராய் மேத்தா குழு, அசோக் மேத்தா குழு, ஜிவிகே ராவ் குழு, எல்எம் சிங்கி குழு. பல்வந்தராய் மேத்தா குழுவை பொறுத்தவரையும் 1957. அசோக் மேத்தா குழு 77, 78 1977, 78. ஜிவிகே ராவ் குழு 1985. எல்எம் சிங்வி குழு 1986. அப்போ சரியான காலவரிசை 1, 2, 3, 4 சரியாக இருக்குது. கேள்வி 97 கிராம ஊராட்சியின் ஆய்வாளராக செயல்படுபவர் யார்? கிராம ஊராட்சியின் ஆய்வாளராக செயல்படுபவர் மாவட்ட ஆட்சியர். தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகளின் சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு. தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகளின் சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1994.
கேள்வி 99 பின்வரும் சட்டங்கள் தவறானது எது? மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் 1950 சரி. மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் இயற்றப்பட்டது 1950 சரி. உள்ளூர் நிர்வாக சீர்திருத்தங்கள் 1957 சரி. மதராஸ் பஞ்சாயத்து சட்டம் 1958 சரி. மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம்னா கிராமம்னு வந்தால் கிராம பஞ்சாயத்து வந்தால் 1950. மதராஸ் பஞ்சாயத்து சட்டம்னு வந்தால் 1958. மதராஸ் மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் சட்டம் 1960 ஏன்னா 1960 வராது. மதராஸ் மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் சட்டம் எப்போ இயற்றினாங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கேள்வி 100 தவறானது எது? ஜனவரி 26 குடியரசு தினம் சரி. மே 1 உழைப்பாளர் தினம் சரி. ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் சரி. அக்டோபர் 2 வந்து தண்ணீர் தினம். ஆனால் தண்ணீர் தினம் கிடையாது. காந்தி ஜெயந்தி தான் ஒரு அக்டோபர் 2 தண்ணீர் தினம் கிடையாது. அப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி. தண்ணீர் தினம் எப்பன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்தியாவின் ஆன்மா கிராமங்களில் வாழ்கிறது என்பதை உணர்ந்தவர் மகாத்மா காந்தி. 102 பேரூராட்சி நிர்வாகத்தினை மேற்கொள்பவர் யார்? செயல் அலுவலர். பேரூராட்சி நிர்வாகத்தினை மேற்கொள்பவர் யார்? செயல் அலுவலர். மாநகராட்சி நிர்வாக அலுவலர் யார்? மாநகராட்சி ஆணையர். கேள்வி 104 பெரியார் பற்றிய கூற்றுகள் சரியானது எது? அனைத்துமே சரிங்க. 1 1917 ஆண்டிலிருந்து பல ஆண்டுகள் ஈரோடு நகராட்சியின் பெருந்தலைவராக பதவி வைத்தார் சரி. 1919 ஈரோட்டில் குழாய் மூலம் குடிநீர் விநியோக முறையினை பெரியார் செயல்படுத்தியிருப்பார். 19 இந்திய நகராட்சி நிர்வாகங்களின் வரலாற்றில் குடிநீர் விநியோக முறையினை முதல் முதல் பெரியார் ஆவார். ஸோ 3மே சரி. 1958 ஆண்டு திட்டக்குழுவினால் 1985 ஆண்டு திட்டக்குழுவால் நிறுவப்பட்ட குழு 1985 ஜிவிகே ராவ் மேத்தா குழு. பல்வந்தராய் மேத்தா குழுன்னு 1957, அசோக் மேத்தா குழு 77-78, LM சிங்கி குழு 86. கேள்வி 106 இருக்கை பட்டை பயன்படுத்துவதன் மூலம், இருக்கை பட்டினா சீட் பெல்ட்டுன்னு சொல்லலாம். இந்த சீட் பெல்ட்டை பயன்படுத்துவதன் மூலம் சாலை விபத்தினால் ஏற்படும் இறப்பை எத்தனை சதவீதம் குறைக்கலாம்னா 51%. கேள்வி 107 மூன்றடுக்கு பஞ்சாயத்து அமைப்பு முறையை பற்றி குறிப்பிடும் குழு பல்வந்தராய் மேத்தா குழு 1957, அசோக் மேத்தா குழு 1977-78, ஜிவிகே ராவ் குழு 1985, LM சிங்கி குழு 1986. கேள்வி 108 இரண்டடுக்கு முறை மற்றும் அரசியல் கட்சிகளின் அனைத்து நிலை தேர்தல்களிலும் பங்கு பெற வேண்டும் என்று கூறிய குழு. இரண்டடுக்கு முறை மற்றும் அரசியல் கட்சிகள் அனைத்து நிலை தேர்தல்களிலும் பங்கு பெற வேண்டும் என்று கூறிய குழு அசோக் மேத்தா குழு 1977-78. கேள்வி 180 வேறற்ற புற்கள் என்று அழைக்கப்பட்ட குழு ஜிவிகே ராவ் குழு 1985. கேள்வி 110 73வது மற்றும் 74வது அரசமைப்பு திருத்த சட்டங்களை பரிந்துரைத்த குழு 73 மற்றும் 74வது அரசமைப்பு திருத்த சட்டங்களை பரிந்துரைத்த குழு LM சிங்வி குழு 1986. கேள்வி 111 உத்தராசக்தி பயிற்சி எந்தெந்த நாடுகளுக்கு இடையே நடைபெற்ற? உத்தராசக்தினாவே இந்தியா மலேசியாவுக்கு இடையே நடைபெற்ற போர் பயிற்சி. உத்தராசக்தி பயிற்சி எந்தெந்த நாடுகளுக்கு இடையே நடைபெற்றது? இந்தியா மலேசியா. 112 பின்வரும் கூற்றுகளை கவனித்து சரியானதை தேர்வு செய்க. அனைத்துமே சரி. 112க்கு ராஷ்டிரிய விஞ்ஞான் புரஸ்கார் விருதுகள் ஆகஸ்ட் 23 தேசிய விண்வெளி தினத்தன்று வழங்கப்படும். ஸோ தேசிய விண்வெளி தினம் ஆகஸ்ட் 23 சரி. விஞ்ஞான் ரத்னா விருதை பெற்றவர் கோவிந்தராஜன் பத்மநாபன். விஞ்ஞான் ரத்னா விருதை பெற்றவர் கோவிந்தராஜன் பத்மநாபன் சரி. விஞ்ஞான் ஸ்ரீ விருதுகள் 13 பேருக்கு வழங்கப்பட்டது. விஞ்ஞான் யுவ விருதுகள் 18 பேருக்கு வழங்கப்பட்டது சரி. விஞ்ஞான் குழு விருது இஸ்ரோவின் சந்திராயன் 3 குழுவிற்கு வழங்கப்பட்டது. விஞ்ஞான் குழு விருது இஸ்ரோவின் சந்திராயன் 3 குழுவுக்கு வழங்கப்பட்டது. சரியானது அனைத்துமே சரி. கேள்வி 113 2024 ஆண்டுக்கான பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா பதக்கப்பட்டியல் எத்தனாவது இடம் பிடித்தது? பாரிஸ் பதக்க ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா 71வது இடத்தை பிடித்தது. ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதலில் பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண் என்ற சாதனையை படைத்தவர் யார்? ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதலில் பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண் என்ற சாதனையை படைத்தவர் மனு பாக்கர். ஒன்றிய பொதுப்பணியாளர் தேர்வாணையத்தின் புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் பிரித்தி சுதன். 116 பின்வரும் கூற்றுகள் தவறானது எது? நிர்பயா நிதி 2014 தொடங்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. 2013 வரும். தலித் கிறிஸ்தவர்கள் மற்றும் முஸ்லீம்களுக்கு பட்டியல் சாதி அந்தஸ்து வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய KG பாலகிருஷ்ணன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது சரி. இந்தியாவும் நேபாளமும் இணைந்து நேபாளத்தின் முனல் செயற்கைக்கோளை ஏவுவதற்கான மானிய உதவி வழங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டன சரி. தேசிய திறன் மேம்பாட்டுக் கழகம் பெண்கள் தொழில் முனைவோர் திட்டத்தை அறிமுகம் செய்தது சரி. இப்போ இங்கே தவறானது. அறிமுகம் செய்தது. இது 25 லட்சம் பெண் தொழில் முனைவோருக்கு திறன் அறிவு வளங்கள் மற்றும் நிதி மானியங்கள் போன்றவற்றை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது சரி. நிர்பயா நிதி 2014 கிடையாது, 2013 வரும். அப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 117 இந்தியாவில் பசுமை இல்ல வாயு உமிழ்வு இல்லாத இலக்கு எந்த ஆண்டிற்குள் இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க? அதாவது இந்தியாவில் 0% கார்பனே வெளியிடாத அளவுக்கு எப்போ நிர்ணயிச்சிருப்பாங்கன்னா 2070.
பிரதமர் சூரியகரி முஃப்த் பிஜிலி யோஜனா திட்டத்தின் கீழ் மாதிரி சூரிய கிராம திட்டத்தில் ஒரு கோடி குடும்பங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு யூனிட் வரை இலவச மின்சாரம் வழங்க உள்ளது? 300 யூனிட். PM குஷம் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2019. கேள்வி 120. தேசிய பின்வரும் திட்டங்களில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. தேசிய தூய்மை கங்கை திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2011. சரி. பிரதான் மந்திரி ஜனஜாதி ஆதிவாசி நியாய மகான் அபியான் திட்டம் தொடங்கப்பட்டது 2023. சரி. முத்ரா திட்டம் 2015. PM வாணி திட்டம் 2021 தந்திருக்காங்க. தவறு. PM வாணி திட்டம் எப்போ தொடங்கினான்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கேள்வி 121 பொறுத்துக்க. நஞ்சராயன் பறவைகள் சரணாலயம் எங்கே இருக்குன்னா திருப்பூரில் இருக்குது. கழுவேலி பறவைகள் சரணாலயம் விழுப்புரத்தில் உள்ளது. தவா நீர்த்தேக்கம் மத்திய பிரதேசத்தில் உள்ளது. நஞ்சராயன் பறவைகள் சரணாலயம் திருப்பூர் மாவட்டம். கழுவேலி பறவைகள் சரணாலயம் விழுப்புரம். தவா நீர்த்தேக்கம் மத்திய பிரதேசம். சரியானது 1, 2, 3, 1. கேள்வி 122. தற்போது இந்தியாவின் ரெப்போ விகிதம் எவ்வளோ இருக்குது? ரெப்போ விகிதம் 6.5 இருக்குது. தற்போது இந்தியாவின் ரெப்போ விகிதம் 6.5. கேள்வி 123. EOS 8 புவி கண்காணிப்பு செயற்குழு இஸ்ரோ ஏவிய நாள். EOS 8 புவி கண்காணிப்பு செயற்கைக்குழு இஸ்ரோ ஏவிய நாள் ஆகஸ்ட் 16, 2024. ஆகஸ்ட் 16, 2024. மனித உறுப்புகள் மற்றும் திசுக்கள் மாற்று சட்டம். மனித உறுப்புகள் மற்றும் திசுக்கள் மாற்று சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1994. தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகம் எங்கு அமைய உள்ளது? லோத்தல். தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகம் எங்கு அமைய உள்ளது? லோத்தல். கேள்வி 126. ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் எந்த ஆண்டு முதல் அமலுக்கு வரும்? ஏப்ரல் 1, 2025. ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் எந்த ஆண்டு முதல் அமலுக்கு வரும்? ஏப்ரல் 1, 2025. கேள்வி 127. கீழடி அகழாய்வு தொடர்பான கூற்றுகளில் சரியானது எது எவை? கீழடி சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. சரி. வைகை ஆற்றின் கரையில் அமைந்துள்ள சங்ககால தளம். சரி. கீழடியில் அகழாய்வுகள் 2014 தொடங்கப்பட்டது. சரி. கீழடி அருங்காட்சியகம் மார்ச் 5, 2023 தொடங்கப்பட்டது. சரி. 10வது கட்ட அகழாய்வு ஜூன் 18, 2024 தொடங்கப்பட்டது. சரியானது அனைத்துமே சரி. தமிழ் புதல்வன் திட்டம் ஆகஸ்ட் 9, 2024 அன்று எங்கு தொடங்கப்பட்டது? கோவை. கேள்வி 129. பொறுத்துக. தமிழக அரசின் விருதுகள். கல்பனா சாவ்லா விருது சபினாவுக்கு தந்திருப்பாங்க. தகைசால் தமிழர் விருது 2024 குமரி ஆனந்தனுக்கு தந்தாங்க. APJ அப்துல் கலாம் விருது வீரமுத்துவேலுக்கு தந்தாங்க. முதலமைச்சர் நல் ஆளுமை விருது ஜே இன்னோசன்ட் திவ்யாவுக்கு தந்தாங்க. கல்பனா சாவ்லா விருது பார்த்தீங்கன்னா சபினா. தகைசால் தமிழர் விருது குமரி ஆனந்தன். APJ அப்துல் கலாம் விருது வீரமுத்துவேல். முதலமைச்சர் நல் ஆளுமை விருது ஜே இன்னோசன்ட் திவ்யா. சரியான விடை 4, 3, 2, 1. கேள்வி 130. அத்திக்கடவு அவிநாசி நிலத்தடி நீரேற்று மற்றும் குடிநீர் வழங்கல் திட்டத்தை முன்னாள் முதலமைச்சர் மு. கருணாநிதி அவர்கள் செயல்படுத்த முன்மொழிந்த ஆண்டு எந்த ஆண்டு? 1972. அத்திக்கடவு அவிநாசி நிலத்தடி நீரேற்று மற்றும் குடிநீர் வழங்கல் திட்டத்தை ஏற்கனவே இந்த அத்திக்கடவு அவிநாசியை பற்றி ரீசெண்டாக குரூப் 2A மெயின்ஸில் கேட்டிருந்தாங்க. தெளிவாக படித்து வச்சுக்காங்க. அத்திக்கடவு அவிநாசி நிலத்தடி நீரேற்று மற்றும் குடிநீர் வழங்கல் திட்டத்தை முன்னாள் முதலமைச்சர் மு. கருணாநிதி அவர்கள் செயல்படுத்த முன்மொழிந்த ஆண்டு 1972. ஸோ அடுத்து 10th பாலிட்டி மாடல் எக்ஸாமில் 150 கேள்விகள் இருக்குது. அதுக்கான விடை குறிப்புகள். 1. அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் எந்த நாட்டில் தோன்றியது? அமெரிக்கா. கேள்வி 2. சரியான இணையை தேர்ந்தெடு. அமைச்சரவை தூதுக்குள் அமைக்கப்பட்ட ஆண்டு 1945. தப்பு. 1946 அமைச்சிருப்பாங்க. அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் 1946 ஜனவரி 9 தந்திருக்காங்க. டிசம்பர் 9. தவறு. அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர் சச்சிதானந்தா சின்ஹா வரணும். இங்கே ராஜேந்திர பிரசாத் தந்திருக்காங்க. தவறு. அப்போ சரியான இணை ஆப்ஷன் டெல்லி மட்டும் தான் சரியாக இருக்குது. அரசியல் நிர்ணய சபையினுடைய தலைவர்களாக, அதாவது தலைவர்களை துணைத் தலைவர்கள்னு சொல்லலாம். அரசியல் நிர்ணய சபையின் துணைத் தலைவர்கள் டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்குது. அரசியலமைப்பின் நிர்ணய சபையின் துணைத் தலைவர்களாக HC முகர்ஜி, VT கிருஷ்ணமாச்சாரி இருப்பாங்க. சரி. கேள்வி 3. காலவரிசையில் அமைந்துள்ளதை தேர்வு செய்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஃபஸ்ட்டு வரும். அடுத்து இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது 1949 நவம்பர் 26. இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது 1950 ஜனவரி 26 வந்திருக்கும். முகவுரை திருத்தப்பட்டது 1976 42வது சட்டத்தின் மூலமாக முகவுரை திருத்திருப்பாங்க. அப்போ சரியானது 3, 2, 1, 4. கேள்வி 4 பொறுத்துக. சிட்டிசன் என்றது எந்த மொழி சொல்னா? லத்தீன் மொழி சொல். குடியுரிமை சட்டம் 1955. அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா ஆர்டிகல் 32. அடிப்படை உரிமைகள் பகுதி 3 இருக்குது. சரியான விடை 2, 3, 4, 1. இந்தியாவின் மகா சாசனம் என அழைக்கப்படுவது பகுதி 3 அடிப்படை உரிமைகள். கேள்வி 6. பின்வரும் எதை இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பு அம்சம் என டாக்டர் BR அம்பேத்கர் விவரிக்கிறார்?
அரசு நெறிமுறை எடுத்து கோட்பாடுகள் டிபிஎஸ்பியை தான் புதுமையான சிறப்பு அம்சம்னு சொல்லிட்டு டாக்டர் பிஆர் அம்பேத்கர் சொல்லியிருப்பார். 86வது சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு 2002. கேள்வி 8. பின்வரும் கூற்றுகளில் எந்த இணை சரியாக உள்ளது? 4 கூற்றில் எந்த இணை சரியாக இருக்குன்னு பார்க்கலாம். 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 அன்றோ அல்லது அதற்கு பின்னரோ இந்தியாவில் பிறந்த அனைவரும் வந்திய வம்சாவளி மூலம் குடிமக்களாக கருதப்படுவர்னு சொல்லியிருக்காங்க. தவறு. எந்த இணை சரியாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 அன்றோ அல்லது அதற்கு பின்னரோ வெளிநாட்டில் பிறந்த ஒருவரின் தந்தை அல்லது அவர் பிறந்தபோது இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாட்டில் பிறந்த அவர் பிறப்பின் மூலமாக இந்திய குடியுரிமை பெற முடியும். பிறப்பின் மூலமாக பெற முடியாது. தவறு. அடுத்து, ஒருவர் இந்திய குடியுரிமை கோரி பொருத்தமான அங்கீகாரத்துடன் பதிவு செய்வதன் மூலம் இந்திய குடியுரிமை பெறலாம். சரி. ஒரு வெளிநாட்டவர் இந்திய அரசிற்கு பிரதேச இணையின் விண்ணப்பத்தின் மூலம் இந்திய குடியுரிமை பெறலாமா? கிடையாது. அப்போ சரியானது 3வது இணை மட்டும் சரியாக இருக்குது. கேள்வி 9. தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 17 பார்த்தீங்கன்னா தீண்டாமை ஒழிப்பை பற்றி சொல்லியிருக்கு. பட்டங்கள் ஒழிப்பு ஆர்டிகல் 18 வரும். இங்கே 17 தந்திருக்காங்க. அப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி. ஆர்டிகல் 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்கிறது. சரி. ஆர்டிகல் 15 மதம், இனம், சாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்த தடை செய்கிறது. ஆர்டிகல் 16 பொது வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பு அளித்தலை சொல்கிறது. கேள்வி 10. சொத்துரிமை தற்போது எந்த பகுதியில் உள்ளது? பகுதி 12 வச்சுருக்காங்க. 307. ஆர்டிகல் 300A. கேள்வி 11. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 கீழ் குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டம் 19 கீழ் உள்ள உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தாமாகவே நிறுத்தப்படுகிறது. கேள்வி 12. அடிப்படை கடமைகள் எந்த நாட்டு அரசியலமைப்பை தாக்கத்தால் சேர்க்கப்பட்டது? முந்தைய சோவியத் யூனியன். கேள்வி 13. 1976ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மாநில பட்டியலிலிருந்து எத்தனை துறைகளை பொதுப்பட்டியலுக்கு மாற்றியது? 5 துறைகள். கேள்வி 14. நடுவண் மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு. நடுவண் மாநில அரசுகள் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி குறிப்பிடுவது ஆர்டிகல் 268 293 வரை. கேள்வி 15. நடுவண் மாநில அரசுகளின் உறவினை விசாரிக்க 1983ஆம் ஆண்டு சர்க்காரியா குழுவினை நியமித்தவர் இந்திரா காந்தி. சர்க்காரியா குழு 1983 அமைச்சிருப்பாங்க. இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது. நடுவண் மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து முழுவதும் ஆராய தமிழக அரசு டாக்டர் PV ராஜமன்னா தலைமையில் மூவர் குழுவை ஒன்றை நியமித்த ஆண்டு 1969. அலுவலக மொழிகள் பற்றி குறிப்பிடும் அரசியலமைப்பு சட்ட பகுதி எது? பகுதி 17. கேள்வி 18. பொறுத்துக செம்மொழி தகுதிப்பாடுகளில் எது ஃபஸ்ட்டு? தமிழ் முதலாக செம்மொழி தகுதி அந்தஸ்து பெற்றது தமிழ் தான் 2004. சமஸ்கிருதம் 2005. தெலுங்கு 2008. மலையாளம் 2013. சரியானதே 4, 3, 2, 1. தற்போது எத்தனை செம்மொழிகள் அங்கீகரிச்சிருக்காங்க? ரீசெண்டாக எத்தனை ஆட் பண்ணியிருக்காங்க? டோட்டலாக எவ்வளோ இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கேள்வி 19. உள்நாட்டு அவசர நிலைகள் அறிவிக்கப்பட்ட ஆண்டுகள் தவறானது. உள்நாட்டு அவசர நிலைகள் எப்போல்லாம் அறிவித்தாங்க? 1962 சரி, 1971 சரி, 1975 சரி. 82 கிடையாது, 91 கிடையாது. அப்போ இங்கே அவசர நிலை அறிவிக்கப்பட்ட ஆண்டுகள் தவறானது 4, 5. கேள்வி 20. அதிகபட்சம் அவசர நிலையின் காலம் எத்தனை ஆண்டுகள் இருக்கலாம்? அதிகபட்சமாக அவசர நிலையின் காலம் 3 ஆண்டுகள் இருக்கலாம். கேள்வி 21. இந்தியாவில் முதன்முறையாக 1951 குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்ட மாநிலம் பஞ்சாப். கேள்வி 22. அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பற்றி குறிப்பிடும் சட்ட விதி 368. கேள்வி 23. அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய இந்திய அரசு ஒரு தீர்மானத்தின்படி MN வெங்கடாச்சலயா தலைமையில் அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய இந்திய அரசு ஒரு தீர்மானத்தின்படி MN வெங்கடாச்சலயா தலைமையில் அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டிற்கான தேசிய சீராய்வு ஆணையம் ஒன்று அமைத்த ஆண்டு 2000. கேள்வி 24. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? அரசின் பல்வேறு நிலைகள் அவற்றுக்கிடையான தொடர்பு மற்றும் பங்களிப்புகள் குறித்து புதிய நோக்கத்தோடு ஆராய உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி MN புஞ்ச் தலைமையில் 2007 அமைச்சாங்க. 3 உறுப்பினர்கள் கொண்ட ஆணையத்தை அமைச்சிருப்பாங்க. 2006 கிடையாது. அப்போ முதல் கூற்று தவறு. சர்க்கரையா குழுவின் 247 பரிந்துரைகளில் 180 பரிந்துரைகளை நடுவண் அரசு செயல்படுத்தியது. சரி. அரசியலமைப்பு நிர்ணய சபையில் 292 மாகாண பிரதிநிதிகள், 93 சுதேச அரசுகள் நியமன உறுப்பினர்கள், மாகாண முதன்மையாளர்கள் சார்பில் 3 பேர், பலுசிஸ்தான் சார்பில் 1 என மொத்தம் 389 உறுப்பினர்கள் இருந்தாங்க அரசியலமைப்பு நிர்ணய சபையில். சரி. அப்போ அடுத்து 4. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் கூட்டத்தின் போது 2373 திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதுன்னா கிடையாது. எத்தனை திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே சரியானது 2, 3 மட்டும் சரி. கேள்வி 25. குடியுரிமை சட்டம் 1955 படி ஒருவர் எத்தனை வழிகளில் தனது குடியுரிமையை இழப்பார்? 3 வழிகளில் குடியுரிமை இழக்க முடியும்.
நடுவண் அரசின் நிர்வாக பிரிவின் கீழ் பொருந்தாதது எது? நடுவண் அரசின் நிர்வாக கீழே இந்திய தலைமை நீதி வருமானம் வராது. அதே இந்திய குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சர் வருவாங்க. கேள்வி 27. நடுவண் அரசினை குறிப்பிடும் சட்டப்பிரிவுகள். நடுவண் அரசினை குறிப்பிடும் சட்டப்பிரிவுகள் ஆர்டிகல் 52 to 78. கேள்வி 28. நடுவண் அரசின் நிர்வாகத் தலைவர் குடியரசுத் தலைவர். கேள்வி 29. பொருந்தாதது எது? ஸோ இங்கே பொருந்தாது ஆப்ஷன் டெல்லி தான் பொருந்தாது. சட்டப்பிரிவு 66 2 குடியரசுத் தலைவர் போலவே துணை குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாமல் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. தவறு. இங்கே ஆர்டிகல் தவறாக இருக்குது. என்ன வருன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சட்டப்பிரிவு 77 படி நடுவண் அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் சட்டப்பிரிவு 77 படி நடுவண் அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயராலே மேற்கொள்ளப்பட வேண்டும். சரி. நடுவண் அரசின் பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என்ற அதிகாரத்தை சட்டப்பிரிவு 53 2 குடியரசுத் தலைவருக்கு வழங்கியுள்ளது. சரி. அரசியலமைப்பின் 63வது சட்டப்பிரிவு இந்திய துணை குடியரசுத் தலைவர் பதவியை வழங்குகிறது. 63வது சட்டப்பிரிவு இந்திய துணை குடியரசுத் தலைவர் பதவியை தருது. சரி. கேள்வி 30. குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும் பட்சத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எம் இதயத்துல்லா குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்ட ஆண்டு 1969. கேள்வி 31. மாநிலங்களவையில் சட்ட மசோதாவின் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு சமநிலை இருக்கும் பட்சத்தில் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு டேஸின் படி துணை குடியரசுத் தலைவர் வாக்களிக்கலாம். ஆர்டிகல் 100 படி. கேள்வி 32. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 74 1 குடியரசுத் தலைவருக்கு உதவிடவும் அறிவுரை வழங்கிடவும் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு நடுவண் அமைச்சரவை குழு இருக்கும் என குறிப்பிடுகிறது. எது? ஆர்டிகல் 74 1 என்ன சொல்லுதுன்னா, குடியரசுத் தலைவருக்கு உதவ அறிவுரை வழங்கிட பிரதமரை தலைவராக கொண்ட அமைச்சரவை குழு இருக்குன்னு சொல்லியிருக்கு. 74 1. வெஸ்ட்மினிஸ்டர் முறை எந்த நாட்டின் அரசியலமைப்பில் உள்ளது? இங்கிலாந்து. பிரதம அமைச்சரின் கடமைகளை பற்றி குறிப்பிடும் ஆர்டிகல் 78. பிரதம அமைச்சரின் கடமைகளை பற்றி சொல்கிறது 78. ராஜ்யசபா உறுப்பினர் எண்ணிக்கை 250. தமிழ்நாட்டிலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை 57. இதில் மக்களவை 39, மாநிலங்கள் 18 பேர். மக்களவை தலைமையேற்று நடத்துபவர் சபாநாயகர். இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை பற்றி நியமிக்க வழிவகை செய்யும் சட்டப்பிரிவு ஆர்டிகல் 76. இந்திய உச்சநீதிமன்றம் நிறுவப்பட்ட ஆண்டு 1950 ஜனவரி 26 வந்துக்கணும், 28 கிடையாது. சரி, ஜனவரி 28. இந்திய உச்சநீதிமன்றம் நிறுவப்பட்டது ஜனவரி 28 தான் வரும். சாரி, இந்திய உச்சநீதிமன்றம் நிறுவப்பட்ட ஆண்டு 1950 ஜனவரி 28. கேள்வி 40. பொறுத்துக. நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் பிப்ரவரி டு மே. மழை பருவகால கூட்டத்தொடர் மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை டு செப்டம்பர் வரை. குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் டு டிசம்பர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஓய்வு பெறும் வயது 65. சரியான விடை 1 4 2 3. மாநிலங்களுக்கான சீரான அமைப்பினை பற்றி குறிப்பிடும் அரசியலமைப்பு பகுதி. மாநிலங்களுக்கானவே பார்ட் 6. மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர் ஆளுநர். 43வது கேள்வி தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 164 படி முதலமைச்சர் தலைமையில் அமைச்சரவையின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலின்படி ஆளுநர் குறிப்பிட்ட சில நிகழ்வு தர மற்ற அதிகாரங்களை செயல்படுத்துகிறார். ஆர்டிகல் 164 வருமா? 163 வரும். ஸோ என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், டவுட் இருக்குது. சட்டப்பிரிவு 154 என்ன சொல்லுதுன்னா, மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை பற்றி குறிப்பிடுது. மாநில ஆளுநர் நிர்வாக அதிகாரத்தை பற்றி சொல்லுது ஆர்டிகல் 154. சரி. சட்டப்பிரிவு 158 3A பார்த்தீங்கன்னா 158 3 என்ன சொல்லுன்னா, ஒருவர் 2 அல்லது மேற்பட்ட மாநிலங்களின் ஆளுநராக நியமிக்கப்படும் பொழுது குடியரசுத் தலைவர் ஆணையின் மூலம் ஆளுநரின் ஊதியம் மற்றும் படிகளை சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் பகிர்ந்து வழங்க தீர்மானிக்கலாம்னு சொல்லுது ஆர்டிகல் 158 3A. சட்டப்பிரிவு 157 157 ஆளுநர் பதவிக்கு தேவையான தகுதிகளை கூறுகின்றன. சரி. கேள்வி 44. ஆளுநருக்கான சிறப்புரிமைகளை வழங்கும் சட்டப்பிரிவு. ஆளுநருக்கான சிறப்புரிமைகளை வழங்கும் சட்டப்பிரிவு 361 1. ஆளுநருக்கான சிறப்புரிமைகளை வழங்குவது ஆர்டிகல் 361 1. இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் சட்ட மேலவை உள்ளது? 6 ஸ்டேட்டில் இருக்குது. கேள்வி 46. கூற்று 1 கூற்று 2. கூற்று 1. மாநிலத்தின் அரசின் தலைவர் யார்? முதலமைச்சரா? கிடையாது, ஆளுநர் தான் வருவார் அரசின் தலைவர். மாநிலத்தின் அரசாங்கத்தின் தலைவர் முதலமைச்சர் வருவார். ரெண்டுமே இங்கே மாறி இருக்குது. 1 2 தவறு. கேள்வி 47. பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. பொருந்தாத ஆப்ஷன் டி. சட்டப்பிரிவு 163 1A முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர் எண்ணிக்கை மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில் 15 விழுக்காட்டை தாண்டக்கூடாதுன்னு சொல்லுது. 1A 163 1A சொல்லுதானா? கிடையாது, தவறு. எந்த ஆர்டிகிள் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர் எண்ணிக்கை மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில் 15 விழுக்காட்டை தாண்டக்கூடாதுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்டிகல் 163 என்ன சொல்லுதுன்னா,
ஆளுநருக்கு ஆலோசனைகள் வழங்க. ஆர்டிகல் 163 ஆளுநருக்கு ஆலோசனைகள் வழங்க அமைச்சரவையை உருவாக்க வழிவகை செய்கிறது. சரி. ஆர்டிகல் 163 1 முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை ஆளுநருக்கு தேவைப்படும் பொழுது உதவி செய்யும் ஆலோசனை வழங்க வேண்டும் என்கிறது. சரி. ஆர்டிகல் 164 1 ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவதை குறிப்பிடுகிறது. சரி. ஆர்டிகல் 164 1 ஆளுநரால் முதலமைச்சரை நியமிக்கப்படுவதை குறிப்பிடுகிறது. ஈரவை கொண்ட மாநிலங்கள் சரியானது. ஈரவை மொத்தம் தற்போது 6 மாநிலம் காணப்படும். 1 பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஆந்திரா, தெலுங்கானா. சவுத் ஸ்டேட்டை பொறுத்தவரையும் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா வரும். அடுத்து பீகார், மகாராஷ்டிரா, ஊபி. கேள்வி 49. தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரடியாக தேர்ந்தெடுக்கும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னா 234. கேள்வி 50. மாநில அதிகாரத்தின் உண்மையான அதிகார மையம் எதுனா சட்டமன்ற பேரவை. 51. சபாநாயகர் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? 1 சட்டமன்றம் ஒரு தீர்மானத்தின் மூலம் 14 நாட்கள் அறிவிப்பு கொடுத்த பிறகு சபாநாயகரை பதவி நீக்கம் செய்யலாம். சரி. சட்டமன்றம் கலைக்கப்படும் பொழுது சபாநாயகர் தமது பதவி இழப்பாரானா? இழக்க மாட்டார். சபாநாயகர் இல்லாத போது அவரது பணியை துணை சபாநாயகர் மேற்கொள்வார். சரி. அப்போ சரியானது 1 3 சரி. கேள்வி 52. சட்ட மேலவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள். சரி. தமிழ்நாடு சட்ட மேலவை நீக்க மசோதாவின் மூலம் தமிழ்நாட்டில் சட்ட மேலவை நீக்கப்பட்டது. இச்சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் 1986 நவம்பர் 1. சட்ட மேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு ஆர்டிகல் 169. சட்ட மேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு ஆர்டிகல் 169. 55. சட்டமன்றத்தின் செயல்பாடுகளில் தவறானது எது? பண மசோதா கீழவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். சரி. சட்டமன்ற மேலவையின் அனுமதியின்றி புதிய வரிகளை விதிக்க முடியாதா? விதிக்க முடியும். தவறு. சட்டமன்ற அமைச்சரவைக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டால் அமைச்சர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட மாட்டார்களா? பதவி நீக்கம் செய்யப்படுவார்கள். அப்போ இங்கே 2 3 தவறாக இருக்குது. கேள்வி 56. கொல்கத்தா, மும்பை, சென்னையில் உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1862. தற்போது இந்தியாவில் உள்ள உயர்நீதிமன்ற எண்ணிக்கை 25. எந்த திருத்தச் சட்டம் 2 மற்றும் 2ற்கு மேற்பட்ட மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கு என்று ஒரு பொதுவான உயர்நீதிமன்றத்தை நிறுவ நாடாளுமன்றத்துக்கு அங்கீகாரம் வழங்கியது? 7வது சட்ட திருத்தம். கேள்வி 59. கூற்று 1 கூற்று 2. பஞ்சாப், ஹரியானா மற்றும் யூனியன் பிரதேசம், சண்டிகர் ஆகிய பகுதியில் பஞ்சாபில் உயர்நீதிமன்றம் பொது நீதிமா இருக்கானா? சண்டிகர் தான் பொது நீதிமா இருக்கும். அப்போ 1வது கூற்று தவறு. கவுகாத்தியில் உள்ள உயர்நீதிமன்றம் 4 வடகிழக்கு மாநிலங்களான கவுகாத்தியில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் 4 வடகிழக்கு மாநிலங்களான அசாம், நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல பிரதேசம். கவுகாத்தி உயர்நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா 4 வடகிழக்கு மாநிலங்களான அசாம், நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கு பொதுவான நீதிமன்றமாக உள்ளது. அப்போ 2 சரி 1 தவறு. உலகிலேயே 2வது பெரிய நீதித்துறை வளாகத்தை கொண்ட உயர்நீதிமன்றம். உலகிலேயே 2வது பெரிய நீதித்துறை வளாகத்தை கொண்ட உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம். சரி. அடிப்படை உரிமைகளுக்காக மட்டுமின்றி மற்ற நோக்கங்களுக்காகவும் பேராணைகளை வெளியிடும் அதிகாரங்களை உயர்நீதிமன்றங்களுக்கு வழங்கும் சட்டப்பிரிவு ஆர்டிகல் 226. பதிவேடுகளின் நீதிமன்றமாக செயல்படுவது உயர்நீதிமன்றம். இந்திய வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம் புதுடெல்லியில் நிறுவப்பட்ட ஆண்டு 1986. இந்திய வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம் புதுடெல்லியில் நிறுவப்பட்ட ஆண்டு 1986. அரசு நெறிமுறையுறுத்தும் இந்தியாவின் வெளியுறவு கொள்கைகள் பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு ஆர்டிகல் 51. பஞ்சசீல கொள்கை கையெழுத்தான நாள் 1954 ஏப்ரல் 28. பஞ்சசீல கொள்கை கையெழுத்தான நாள் 1954 ஏப்ரல் 28. 1955ஆம் ஆண்டு ஆப்பிரிக்க ஆசிய மாநாடு எங்கு நடைபெற்றது? 1955 ஆப்பிரிக்க ஆசிய மாநாடு இந்தோனேஷியாவில் நடைபெற்றது. கேள்வி 67. அணிசேரா இயக்கம் என்ற வழியை தேர்ந்தெடுத்தோடு சர்வதேச விவகாரங்களில் 3வது அணியை உருவாக்க முயன்றவர் யார்? ஜவஹர்லால் நேரு. கேள்வி 68. பரந்த அளவில் அணிசேராமை என்பது இராணுவ கூட்டணியில் இணைத்து கொள்ளாததல்ல. அதாவது பிரச்சனைகளை முடிந்தவரை இராணுவ கண்ணோட்டத்தில் பார்க்காமல் அது சில நேரங்களில் மட்டும் ஏற்பட்டாலும் சுதந்திரமாக மற்றும் அனைத்து நாடுகளுடனும் நட்பு ரீதியான உறவை பராமரித்தல் ஆகும் என்று கூறியவர் ஜவஹர்லால் நேரு. ஐநா சபையில் வி. கிருஷ்ண மேனன் உரையாற்றிய ஆண்டு 1953. கேள்வி 70. அணிசேரா இயக்கம் பற்றிய கூற்றுகள் சரியானது. 4 கூற்றுகளுமே சரியாக இருக்குது. அணிசேரா இயக்கம் என்ற சொல்லை உருவாக்கியவர் வி. கிருஷ்ண மேனன். சரி. அணிசேராமை என்பது இந்திய வெளியுறவு கொள்கையின் முக்கிய அம்சமாக விளங்குகிறது. சரி. இதன் நோக்கம் இராணுவ கூட்டணியில் சேராமல் வெளிநாட்டு விவகாரங்களில் தேசிய சுதந்திரத்தை பராமரித்தலாகும். சரி. அணிசேரா இயக்கமானது 120 உறுப்பு நாடுகளுக்கும் 17 உறுப்பு நாடுகளையும் 120 அணிசேரா இயக்கம் 120 உறுப்பு நாடுகளையும் 17 நாடுகளை பார்வையாளராகவும் 10 சர்வதேச நிறுவனங்களையும் கொண்டுள்ளது. சரி.
இப்போ சரியானது அனைத்தும் சரி. கேள்வி 71 பொறுத்துக. அணிசேரா இயக்கத்தின் நிறுவன தலைவர்கள். யுகோஸ்லோவியா டிட்டோ, எகிப்து நாசர், இந்தோனேஷியா சுகர்னி, கானா கோமா நிக்ரூமா. சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 72 20 ஆண்டுகள் ஒப்பந்தமாகிய அமைதி நட்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தம் வந்து இந்தியா சீனா வருமான இந்தியா ரஷ்யா வரும். தப்பு. மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. சீனா 1964ஆம் ஆண்டு லாப்னார் என்னும் இடத்தில் அணுசோதனை மேற்கொண்டது. நிலத்தடி அணுவெடிப்பு திட்டம் 1974 சரி. இரண்டாவது அணுசோதனை வந்து பொக்ரான் 1998 சரி. கேள்வி 73 பின்வரும் கூற்றுகளை கவனித்து சரியான கூற்றினை தேர்வு செய்யும். 1. இந்தியா சீனாவுடனான நட்புறவு கிழக்கு நோக்கிய கொள்கையை 1992 கடைபிடித்தது. இந்தியா சீனாவுடனான நட்புறவு கிழக்கு நோக்கிய கொள்கை 1992 சரி. சார்க் அமைப்பின் பேரிடர் மேலாண்மையும் புதுடெல்லி அமைந்துள்ளது சரி. இந்தியாவிற்கும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பில் உள்ள நாடுகளுக்கு பாலமாக மியான்மர் உள்ளது. இந்தியாவிற்கும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்புக்கு உள்ள நாடு பாலமாக உள்ளதுன்னு மியான்மர் உள்ளது. அப்போ சரியானது 1, 2, 3 சரி. கேள்வி 74 கூற்று காரணம். கூற்று சார்க் அமைப்பு தெற்காசியாவில் அமைந்துள்ள 8 நாடுகளின் ஒரு பொருளாதார மற்றும் புவிசார் அரசியலமைப்பாகும் சரி. காரணம் நலம்சார் பொருளாதாரத்தை ஊக்குவித்தல், தெற்காசிய நாடுகளுக்கிடையே கூட்டு தன்னிறைவு மற்றும் இப்பிராந்தியத்தில் சமூக பண்பாட்டு மேம்பாட்டினை விரைவுபடுத்தல் ஆகியவை இவ்வமைப்பின் நோக்கங்கள் ஆகும். கூற்று மற்றும் சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். கேள்வி 75 சார்க் அமைப்பில் உள்ள நாடுகளில் பொருந்தாதது எது? மியான்மர் வந்து சார்க் அமைப்பில் வராது, மற்ற அனைத்தும் வரும். ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா, நேபாளம், இலங்கை எல்லாம் வரும். கேள்வி 76 ஒரு மோசமான அண்டை நாடு ஒரு துரதிர்ஷ்டம், அதுவே ஒரு நல்ல நாடாக அமையுமானால் அதைவிட ஆசீர்வாதம் வேறு இல்லைன்னு சொன்னது யார்? ஒய்சாட். கேள்வி 77 இந்தியாவின் அண்டை நாடுகள் பொருந்தாதது. கிழக்கில் வங்காளதேசம், மாலத்தீவு வருமானம் வராது. இந்தியாவின் வடமேற்கில் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இருக்குது. வடக்கில் சீனா, நேபாளம், பூட்டான் இருக்குது. கிழக்கில் வந்து வங்காளதேசம் வராது. தூர கிழக்கில் மியான்மர் இருக்குது. இந்தியாவின் கிழக்கில் என்ன வருன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்தியாவின் வடமேற்கில் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இருக்குது. வடக்கில் சீனா, நேபாளம், பூட்டான் இருக்குது. தூர கிழக்கில் மியான்மர் உள்ளது. கிழக்கில் என்ன இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸுக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கள். கேள்வி 78 பொறுத்துக. போர்த்திறம் சார்ந்த பங்களிப்பு ஒப்பந்தம் இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையே நடைபெற்றது. பராக்கா ஒப்பந்தம் இந்தியா பங்களாதேஷ்க்கு இடையே நடைபெற்றது. இருதரப்பு வணிக உறவு முறை இந்தியா பூட்டானுக்கு இடையே நடைபெற்றது. இருதரப்பு வணிக உறவு இந்தியா பூட்டான். கலடன் பன்முக மாதிரி போக்குவரத்து திட்டம் இந்தியா மியான்மருக்கு இடையே நடைபெற்றது. கலடன் பன்முக மாதிரி போக்குவரத்து திட்டம் இந்தியா மியான்மருக்கு இடையே நடைபெற்றது. சரியானது 2, 1, 4, 3. கேள்வி 79 நாம் ஒருவரை முற்றிலும் சார்ந்தோ அல்லது தனித்தோ இருக்க முடியாது, ஆனால் இவ்வுலகில் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்கிறோம் என்று கூறியவர் ஜவஹர்லால் நேரு. கேள்வி 80 தவறான இணையை தேர்வு செய்க. சல்மா அணை எங்கே இருக்குன்னா ஆப்கானிஸ்தானில் இருக்குது சரி. காந்தகார் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் வங்காளதேசத்தில் இருக்கா? தப்பு. காந்தகார் சர்வதேச விமான நிலையம் எங்கே இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பராக்கா ஒப்பந்தம் 1977 சரி. இடிமின்னல் நிலம் என்று அழைக்கப்படும் நாடு பூட்டான் நாடு சரி. கேள்வி 81 வங்காளதேசத்தின் சுதந்திரத்தை அங்கீகரித்த முதல் நாடு எது? இந்தியா. கேள்வி 82 இந்திய அரசாங்கம் 3 நீர்மின் சக்தி, அதாவது சுக்கா, குறிச்சி, தலா 3 நீர்மின் சக்தி திட்டங்களை எந்த நாட்டில் அமைந்துள்ளதுன்னா பூட்டான். கேள்வி 83 இந்தியா எந்த நாட்டுடன் மிக நீண்ட நிலப்பரப்பை எல்லையாக பகிர்ந்து கொள்கின்றன? இந்தியா வந்து எந்த நாட்டுடன் மிக நீண்ட நிலப்பரப்பை எல்லையாக பகிர்ந்து கொள்ளுனா வங்காளதேசம். கேள்வி 84 மக்மகான் எல்லைக்கோடோடு தொடர்புடைய நாடுகள் இந்தியா, சீனா, பூட்டான். கேள்வி 85 இந்திய பெருங்கடலில் லட்சத்தீவுகளுக்கு தெற்கில் அமைந்துள்ள நாடு எது? இந்திய பெருங்கடலில் லட்சத்தீவுகளுக்கு தெற்கில் அமைந்துள்ள நாடு மாலத்தீவு. கேள்வி 86 இந்தியா தன் 2வது மிக நீளமான எல்லையை டேஷ் நாட்டுடன் பகிர்ந்துள்ளது. இந்தியா தன் 2வது மிக நீளமான எல்லையை மியான்மர் நாட்டோடு பகிர்ந்துள்ளது. கேள்வி 87 இந்தியாவின் 5 மாநிலங்களான சிக்கிம், மேற்கு வங்காளம், பீகார், உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட் ஆகியவை டேஷ் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன. நேபாள எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன. கேள்வி 88 கூற்று 1 கூற்று 2 இந்தியாவின் 4 வடகிழக்கு மாநிலம் அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம் ஆகிய வங்காளதேசத்துடன் தங்கள் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றனவா? கிடையாது. தப்பு. இந்தியா தென்கிழக்கு ஆசியாவிற்குள் செல்வதற்கு நுழைவாயிலாக மியான்மர் உள்ளது. இந்தியா தென்கிழக்கு ஆசியாவிற்குள் செல்வதற்கு நுழைவாயிலாக மியான்மர் உள்ளது. சரி. இப்போ 1 தவறு 2 சரி. இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான இயற்கையாக அமைந்த இடைப்படு நாடு நேபாளம். இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான இயற்கையாக அமைந்த இடைப்படு நாடு நேபாளம். கேள்வி 90
மகேந்திர ராஜ் மார்க் இணைப்பு எவ்வளோ கிலோமீட்டர் நீளமுடையது? மகேந்திர ராஜ் மார்க் இணைப்பு 204 கிலோமீட்டர் நீளமுடையது. கேள்வி 91. 3 சகோதரி நகர் ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ள நாடுகள். 3 சகோதரி நகர் ஒப்பந்தனாவே இந்தியா நேபாளம். 3 சகோதரி ஒப்பந்தனா இந்தியா நேபாளம். சிம்லா ஒப்பந்தம் போடப்பட்ட ஆண்டு 1972. சிம்லா ஒப்பந்தம் போடப்பட்ட ஆண்டு 1972. எல்லை கட்டுப்பாட்டு கோடு எந்தெந்த நாடுகளுக்கு இடையே நிர்ணயிக்கப்படுது? எல்லை கட்டுப்பாட்டு கோடுனாவே இந்தியா பாகிஸ்தான். கேள்வி 94. பாக் ஜலச்சந்தையால் பிரிக்கப்பட்டுள்ள நாடுகள். பாக் ஜலச்சந்தையால் பிரிக்கப்பட்டது இந்தியா இலங்கை. பாக் ஜலச்சந்தையால் பிரிக்கப்பட்டுள்ள நாடுகள்னா இந்தியா இலங்கை. கேள்வி 95. காம் சிஎஸ்ஏ விரிவாக்க தருக. கம்யூனிகேஷன் கம்பேட்டபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட். கம்யூனிகேஷன் கம்பேட்டபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட். சரியானது ஆப்ஷன் ஏ. கேள்வி 96. இந்தியாவில் உள்ள சண்டிகர், நாக்பூர் மற்றும் பாண்டிச்சேரி போன்ற நகரங்களை இந்தியாவில் இருக்கக்கூடிய சண்டிகர், நாக்பூர், பாண்டிச்சேரி போன்ற நகரங்களை திறன்மிகு நகரங்களாக மேம்படுத்தி இந்தியாவோடு கூட்டாக ஒத்துழைக்கும் நாடு எது? பிரான்ஸ். டெல்லி மெட்ரோ ரயில் எந்த நாட்டின் ஒத்துழைப்பில் உருவானது? டெல்லி மெட்ரோ ரயில் பார்த்திங்கன்னா ஜப்பான் நாட்டின் ஒத்துழைப்பில் உருவானது. ஜப்பான் இந்தியா உற்பத்தி நிறுவனம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 2017. 99வது கேள்வி. சபகர் ஒப்பந்தம் எந்தெந்த நாடுகளுக்கிடையே ஏற்படுத்தப்பட்டுள்ளது? சபகர் ஒப்பந்தனாவே இந்தியா, ஆப்கானிஸ்தான், ஈரான். சபகர் ஒப்பந்தம் எந்தெந்த நாடுகளுக்கிடையே ஏற்படுத்தப்பட்டுள்ளது? இந்தியா, ஆப்கானிஸ்தான், ஈரான். கேள்வி 100. பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? ஷாங்காய். கேள்வி 101. இடைக்காலத்தில் இந்தியர்களின் மருத்துவம், கணிதம் மற்றும் வானியல் திறமைகளை அரேபிய மற்றும் ஈரானிய அறிஞர்கள் பெரிதும் மதித்ததோடு இறுதியில் அவர்களது அறிவுசார் பாரம்பரியத்தின் பகுதியாக ஆனது என்று கூறியவர் எம்எஸ் அக்வானி. மீகாங் கங்கா ஒத்துழைப்பு குழுவில் உள்ள நாடுகள் தவறானது. மலேசியா வராது. அதே இந்தியா, கம்போடியா, லாவோஸ் மீகாங் கங்கா ஒத்துழைப்பு குழுவில் வரும். 103. ஸ்விஃப்ட் விரிவாக்க தருக. சொசைட்டி ஃபார் வேர்ல்டு வைட் இன்டர் பேங்க் ஃபினான்சியல் டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம். கேள்வி 104. பிரிக்ஸ் என்ற சொல்லை உருவாக்கியவர் ஜிம் ஓ நெல். பெட்ரோலியம் ஏற்றுமதி நாடுகளின் கூட்டமைப்பின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? வியன்னா நகர். ஒபெக் இலச்சினை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1969. இந்திய அரசியல் நிர்ணய சபை பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? 1946 அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது. சரி. இச்சபையில் 292 மாகாண பிரதிநிதிகள், 93 சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள், மாகாண முதன்மையாளர்கள் சார்பில் 3 பேர், பலுசிஸ்தான் சார்பில் 1 என மொத்தம் 389 உறுப்பினர்கள் இருந்தனர். சரி. அரசியல் நிர்ணய சபையின் கூட்டத்தொடர் 11 அமர்வுகள் 166 நாட்கள் நடைபெற்றன. இக்கூட்டத்தின் போது 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன. அரசியல் நிர்ணய சபை கூட்டத்தொடர் மொத்தம் 11 அமர்வுகள் 166 நாட்களாக நடைபெற்றது. கூட்டத்தில் 2473 திருத்தங்கள் முன்வைச்சிருப்பாங்க. ஸோ அனைத்துமே சரி. 2473 திருத்தங்கள். கேள்வி 108. பிரேம் பெக்காரி நரேன் ரைஜடா என்பவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எந்த பாணியில் அவரது கைப்பட எழுதினார்? பிரேம் பெக்காரி நரேன் ரைஜடா என்பவர் இத்தாலி பாணியில் எழுதியிருப்பார். அரசியலமைப்பின் திறவுகோல் என குறிப்பிடுவது முகவுரை. கேள்வி 110. தவறான இணை எது? ஆவண கேட்பு நீரனை கியூ வாரண்ட்டாக வருமானா கியூ வாரண்ட்டாக வராது. என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே ஆட்கொணர் நீதிப்பேரனை ஏபிஎஸ் கார்பஸ். சரி. கட்டளையுறுத்து நீதிப்பேரனை மேண்டமஸ். தடையுறுத்து நீதிப்பேரனை ப்ராபகேஷன். கேள்வி 111. பொறுத்துக. பிரிவு 23 என்ன சொல்லுதுன்னா கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற விபாரத்தை தடுத்தலை சொல்லுது. ஆர்டிகல் 24 தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்கள் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தலை சொல்லுது. ஆர்டிகல் 20 பொறுத்தவரையும் குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமைகள் மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறுதல் உரிமையை சொல்லுது. ஆர்டிகல் 20 குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. ஆர்டிகல் 22 என்ன சொல்லுதுன்னா சில வழக்குகளில் சில வழக்குகளில் கைது செய்து மற்றும் தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமையை பற்றி சொல்லுது. இப்போ சரியான விடை 4, 3, 1, 2. கேள்வி 112. சமதர்ம, காந்திய மற்றும் தாராள அறிவு சார்ந்தவை என்று பிரிக்கப்பட்டுள்ளவை. சமதர்ம, காந்திய, தாராள அறிவு சார்ந்தவை என்று பிரிக்கப்பட்டுள்ளவை அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள். கேள்வி 113. தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக எந்த பிரிவின் கீழ் சேர்க்கப்பட்டுள்ளது? பிரிவு 21A. கேள்வி 114. சர்தார் ஸ்வரன்சிங் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1976. கூற்று 1, கூற்று 2. கூற்று 1 தற்போது அடிப்படை உரிமைகள் 7 இருக்கா? கிடையாது. தற்போது அடிப்படை உரிமைகள் 6 இருக்குது. தற்போது அடிப்படை கடமைகள் 11 உள்ளன. கூற்று 1 தவிர 2 சரி.
கேள்வி 116. 6 முதல் 14 வயது வரையுள்ள குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை வழங்குதல் என்பது 86வது சட்ட திருத்தம் 2002. கேள்வி 117. அலுவலக மொழிகள் பற்றி குறிப்பிடும் சட்ட விதிகள். சட்டவிதி 343லேருந்து 351 வரை அலுவலக மொழிகளை பற்றி குறிப்பிடுகின்றன. அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பற்றி குறிப்பிடும் சட்டவிதி 368. சிறு அரசியலமைப்பு என அறியப்படுவது 42வது சட்ட திருத்தம் 1976. கேள்வி 120. கீழ்காணும் வரிசையில் முகவுரை பற்றிய சரியான தொடர். முகவுரை என்பது இந்தியா என்பது இறையாண்மையுடைய சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசாக விளங்குகிறது. இந்தியா என்பது இறையாண்மையுடைய சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசாக விளங்குகிறது. கேள்வி 121. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டது? ஒரே முறை திருத்திருப்பாங்க. 42வது சட்ட திருத்தம் 1976. கேள்வி 122. ஒரு வெளிநாட்டவர் கீழ்காணும் எதன் மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும்? இயல்புரிமை மூலமாக பெற முடியும். கேள்வி 123. கீழ்காண்பவற்றில் ஒன்று அடிப்படை உரிமையை பயன்படுத்த உதாரணம் இல்லை. கர்நாடகாவிலிருந்து கேரளா பணியில் வேலையாட்கள் பணி செய்தல், கிறித்துவ சமயக்குழு தொடர்ச்சியாக பள்ளிகளை அமைத்தல், ஆண் பெண் இருபாருக்கும் அரசு பணியில் சம உதவி வழங்குதல் அடிப்படை உரிமையில் வரும். பெற்றோர்களின் பூர்வீக பிள்ளைக்கு செலுதல் அடிப்படை உரிமையில் வருமானம் வராது. கேள்வி 124. எந்த குழுக்கள் கமிஷன்கள் மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தன? சர்க்காரியா குழுவும் ராஜமன்னார் குழுவும் பரிந்துரை செஞ்சுருப்பாங்க. அதே வெங்கடாச்சலையா வராது. ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது இதர மசோதா என தீர்மானிக்க அதிகாரம் பெற்றவர் லோக்சபாவின் சபாநாயகர். ஒரு மசோதாவை நிதி மசோதா அல்லது இதர மசோதாவை தீர்மானிக்க அதிகாரத்தை பெற்றது சபாநாயகர் தான். 126. குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகளில் தவறானது எது? ஸோ அவரின் பெயரை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கும் வாக்காளர் குழுமத்தில் 50 வாக்காளர் முன்மொழியும் மேலும் 50 வாக்காளர்கள் வழிமொழியும் எனக்கு இங்கே 100 வாக்காளர் இருக்காங்க. தவறு. மற்ற 3 ஆப்ஷன் சரி. குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிருக்கான தகுதிகளை பொறுத்தவரை நடுவர் அரசியலோ மாநில அரசியலோ அல்லது உள்ளாட்சி அமைப்பிலோ ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது. சரி. மக்களை உறுப்பினருக்கான தகுதிகளை பெற்றுத்தல் வேண்டும். சரி. 35 வயது பூர்த்தி அடைந்தராக இருத்தல் வேண்டும். சரி. கேள்வி 127. குடியரசுத் தலைவரின் சட்டமன்ற அதிகாரங்களில் சரியானது எது? பொது தேர்தலுக்கு பின்னர் நாடாளுமன்றத்தின் புதிய கூட்டத்தொடரை உரையாற்றி தொடங்கி வைக்கிறார். சரி. ஒவ்வொரு ஆண்டின் நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டம் இவருடைய உரையுடன் தொடங்குகிறது. சரி. குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு 2 முறை நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார். சரி. நிதி மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலின்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்ய முடியாது. சரி. அப்போ குடியரசுத் தலைவரின் சட்டமன்ற அதிகாரங்கள் சரியானது. அனைத்துமே சரி. கேள்வி 128. கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் அதிகபட்சமாக எத்தனை முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது? 9 முறை. கேள்வி 129. குடியரசுத் தலைவர் நீக்கம் பற்றி குறிப்பிடும் சட்டவிதி. குடியரசுத் தலைவர் நீக்கம் பற்றி குறிப்பிடும் சட்டவிதி சட்டவிதி 61. கேள்வி 130. பின்வரும் இணைகளில் தவறானது எது? துணை குடியரசுத் தலைவரை பற்றி சொல்கிறது ஆர்டிகல் 63. ஆர்டிகல் 63. அடுத்து துணை குடியரசுத் தலைவரை பற்றி சொல்வது ஆர்டிகல் 63. சரி. துணை குடியரசுத் தலைவர் மறைமுக தேர்தலை பற்றி சொல்வது ஆர்டிகல் 66. சரி. 66 1. மாநிலங்களவையின் மரபு ஒழுங்குமுறைகளை தீர்மானிப்பவர் குடியரசுத் தலைவர்னா கிடையாது. துணை குடியரசுத் தலைவர் தான் மாநிலங்களவையின் மரபு ஒழுங்குமுறைகளை தீர்மானிப்பவர் ஆவார். முடிவு வாக்கு பற்றி சொல்கிறது ஆர்டிகல் 100. சரி. அப்போ தவறானது ஆப்ஷன் சி. கேள்வி 131. நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளர் யார்? நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளர் பிரதமர். கேள்வி 132. ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்களில் எத்தனை சதவீதம் மட்டுமே அமைச்சரவை உறுப்பினர்களாக இருத்தல் வேண்டும் என இந்திய அரசியலமைப்பு சட்டம் வரையறுத்துள்ளது? ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்கள் எத்தனை சதவீதம் மட்டுமே அமைச்சரவை உறுப்பினர்கள்னா 15% கிடையாது, 10% மட்டுமே அமைச்சர்களாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இந்திய நாடாளுமன்றம் எத்தனை பகுதிகளை கொண்டது? 3 பகுதிகளை கொண்டது. குடியரசுத் தலைவர், மக்களவை, மாநிலங்களவை. கேள்வி 134. பின்வரும் கூற்றுகளில் எத்தனை இணை சரியாக உள்ளது? குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட 35 வயது பூர்த்தி அடைவராக இருத்தல் வேண்டும். சரி. துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட 30 வயது பூர்த்தி அடைந்தவராக இருத்தல் வேண்டுமா? தப்பு. மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கு 30 வயது பூர்த்தி அடைந்தவராக இருத்தல் வேண்டும். சரி. மக்களவை உறுப்பினர் ஆவதற்கு 25 பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும். அப்போ சரியானது 3 இணை சரியாக இருக்குது. மக்களவைக்கு அதிகபட்சமாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? அதிகபட்சமாக 552 பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க. தற்போது 545 தான். நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டுக்கூட்ட தலைமை தாங்கி வகிப்பவர் யார்? நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டுக்கூட்டத்திற்கு தலைமை வகிப்பவர் சபாநாயகர். நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் காலம் பிப்ரவரி முதல் மே வரை. 138. இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் அதிகாரங்கள் பற்றிய கூற்றுகளில் தவறானதுண்டு. இந்தியாவில் உள்ள அனைத்து உயர்நீதிமன்றங்கள் மட்டும் வழக்காடு உரிமை உண்டா? இந்தியாவில் உள்ள எல்லா நீதிமன்றங்களும் வழக்காடு உரிமைக்குது. அது உயர்நீதிமன்றம் மட்டும்னு கிடையாது. தவறு. மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் அதிகாரங்களில் சட்ட விவகாரம் மீது இந்திய அரசாங்கத்திற்கு ஆலோசனை வழங்கலாம். சரி.
நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் செயல்முறைகளிலும் பேசுவதற்கும் பங்கு கொள்வது உரிமை உண்டு. சரி. நாடாளுமன்றத்தின் இரு அவையின் கூட்டத்திலோ அல்லது எந்த ஒரு கூட்டத்திலோ வாக்களிக்கும் உரிமையின்றி உறுப்பினராக இடம்பெறுவார். சரி. கேள்வி 139. 1950ஆம் ஆண்டு அரசியலமைப்பின் தொடக்கத்தில் உச்சநீதிமன்றத்தில் இருந்த நீதிபதி எண்ணிக்கை 8 பேர். 1950 உச்சநீதிமன்றத்தில் இருந்த நீதிபதி எண்ணிக்கை 8 பேர். நாட்டின் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம் உச்சநீதிமன்றம். கேள்வி 141. பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின்னர் மீதமுள்ள இந்தியாவுக்கான அரசமைப்பு நிர்ணய சபை மீண்டும் கூடிய நாள். பாகிஸ்தான் பிரிவினை அதாவது பிரித்த பிறகு இந்தியாவுக்கான அரசமைப்பு நிர்ணய சபை மீண்டும் கூடியது 1947 ஆகஸ்ட் 14. இந்திய அரசமைப்பு நிர்ணய சபையின் வரைவுக்குழு உறுப்பினர்கள் இடம்பெறாதவர். PN முகர்ஜி வரமாட்டார். அதே N மாதவராவ், சையத் முகமது சாதல்லா, PN ராவெல்லாம் வரைவுக்குழு உறுப்பினர்களும் இருப்பாங்க. எத்தனை உறுப்பினர்கள் நவம்பர் 26, 1949 அன்று அரசமைப்பினை ஏற்று கையொப்பமிட்டு அரசமைப்பை நிறைவேற்றினர்? நவம்பர் 26, 1949 எத்தனை உறுப்பினர் கையெழுத்திருப்பாங்க? 284 உறுப்பினர்கள் கையெழுத்திட்டிருப்பாங்க. கேள்வி 144. டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை தற்காலிக தலைவராக தலைமையேற்று நடத்தும்படி கேட்டுக்கொண்டவர். டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை தற்காலிக தலைவராக தலைமையேற்றும்படி கேட்டுக்கொண்டு நடந்தவர் ஆச்சாரியா J. கிருபாலினி. கேள்வி 145. அரசமைப்பு ஒப்புதல் தருவதற்காக சபை ஜனவரி 24, 1950 அன்று கூட்டத்திற்கு தலைமையேற்றவர் டாக்டர் ராஜேந்தர் பிரசாத். சட்டத்தின் ஆட்சி எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது? பிரிட்டன். கேள்வி 147. குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம் அமெரிக்காவிலிருந்து எடுத்திருப்பாங்க. ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி கனடாவிலிருந்து எடுத்தாங்க. நாடாளுமன்றத்தின் ஈரவைகளின் கூட்டம் ஜப்பானா? ஜப்பான் கிடையாது. ஜப்பான் எமர்ஜென்சி பீரியடில் பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமையை நிறுத்தி வைக்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. கூட்டம் எந்த நாட்டிலேருந்து எடுத்தாங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அரசமைப்பு திருத்த முறை தென்னாப்பிரிக்காவிலேருந்து எடுத்திருப்பாங்க. கேள்வி 148. இந்திய அரசமைப்பில் இந்திய அரசியலமைப்பில் சமதர்மம் என்ற சொல் எந்த திருத்த சட்டம் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது? இந்திய அரசமைப்பில் சமதர்மம் என்ற சொல் 1976 42வது சட்ட திருத்தம் மூலம். சிறார் இலவச கட்டாய கல்வி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2009. உலக மனித உரிமை பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு 1948. ஸோ இந்த ஒரு வீடியோவில் பொறுத்தவரையும் ஜென்ரல் ஸ்டடீஸ் எக்ஸாமில் பொறுத்தவரையும் 380 கேள்விகளுக்கான விடை குறிப்பில் பார்த்துருக்காங்க. நிச்சயமாக இந்த 380 ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின் பேப்பர் எக்ஸாம் பாயிண்ட் ஆப்பில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் TNPSC எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுடைய அடுத்த பார்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.